ஹாய் கைஸ், எல்லாரும் ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்க நினைக்கிறேன். இந்த பக்கம் தங்குற அந்த பக்கம் சிஏ சிஎம்ஏ இன்டர்நெட் ஃபைனல் படிக்கிற எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம வந்து சிஎம்ஏ ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸாம் வந்து 9 days தான் இருக்குது. ஸோ எல்லாரும் படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஷெடியூல் போட்டு ஒரு எக்ஸல் சீட்டில் ஒரு ஷெடியூல் போட்டு டைம் டேபிள் போட்டு கான்செப்டை என்னென்ன கான்செப்ட் இருக்குது, என்னென்ன ஹவர்ஸ் வந்து தேவைப்படும், ஸோ அதை எப்படி நம்ம அலோகேட் பண்ணி படிக்கணும்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி எக்ஸல் சீட்டில் ஷெடியூல் போட்டு படிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பிஜிபிபி சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். டேரக்ட் டேக்ஸில் பிஜிபிபி சாப்டர் பார்க்க போகிறோம். சிஏ சிஎம்ஏ இன்டர்நெட் ஃபைனல் படிக்கிற 2 பேருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனல் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் உள்ள ப்ராப்ளம். அதுவும் இல்லாமல் இது மாஸ்டர் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு வந்து இந்த ஒரு ப்ராப்ளம்லேயே பிஜிபிபியில் உள்ள எல்லா டிடக்ஷன் எல்லா ப்ரொவிஷனுமே கவர் ஆகிருக்கும். இருக்கிறதுலே பெரிய சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா பிஜிபிபி தான். நிறைய ப்ரொவிஷன் நிறைய டிடக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணால் இந்த ஒரு ப்ராப்ளம் நீங்கள் பார்த்தா போதும். எக்ஸாமுக்கு முந்தின நாள் இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உள்ள எல்லா என்ன கேட்டாலுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பிஜிபியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 16 மார்க்ஸுக்கு வந்து கேட்குறது 16 மார்க்ஸுக்கு வந்து பிஜிபிபி சாப்டர்லேருந்து கேட்பாங்க. ஸோ ஒன் வேர்டில் கேட்கலாம், இல்லை ப்ரொவிஷனாக கேட்கலாம், இல்லை சம்ஸாக கேட்கலாம். எப்படி கேட்டாலுமே இந்த ஒரு ப்ராப்ளம் நீங்கள் பார்த்தாலே அதை எப்படி கேட்டாலுமே நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ப்ராப்ளம்குள்ளே போக போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோட கண்டென்ட் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம் தான், மாஸ்டர் ப்ராப்ளம் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம உள்ள ப்ராப்ளம்குள்ளே போகிறோம். ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக சிம்பிள் தான். நான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம முடிக்க எல்லாம் சிம்பிளாகிடும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் பிபி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இஸ் ஏ க்ளோஸ்லி ஹெல்டு கம்பெனி. ஆக்சுவலாக க்ளோஸ்லி ஹெல்டு கம்பெனி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக எதுக்காண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து செக்ஷன் 222E சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ்லி ஹெல்டு கம்பெனி வந்து இப்போது ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஏதாச்சும் லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த லோனை வந்து பார்த்திங்கன்னா டீம்டு டிவிடெண்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே. செக்ஷன் 222E பார்த்திங்கன்னா க்ளோஸ்லி ஹெல்டு கம்பெனிஸுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ அதுபடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஏதாவது லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த லோன் அமௌண்ட் நம்ம எடுத்துக்கணும். அந்த கம்பெனியோட அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட். ஸோ இந்த 2 அமௌண்ட்டில் விச் எவர் இஸ் லோயரோ அதை நம்ம வந்து டீம்டு டிவிடெண்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அதுக்காக கூட க்ளோஸ்லி ஹெல்டு கம்பெனிஸுங்கிற ஒரு வேர்டு வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ நம்ம வந்து கொஸ்டினை வந்து ப்ரொசீட் பண்ணுறப்போ டிவிடெண்டை பற்றி ஏதாச்சும் ஒரு இது இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகே. ஸோ நம்ம வந்து வாசிக்கப்போவே நம்ம வந்து என்னென்ன கான்செப்ட்லாம் கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நீங்கள் ப்ரொவிஷன் ஃபுல்லாக நல்லா தரவாக ஃபிங்கர் டிப்பில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சம் வாசிக்கும் போதே உங்கள் மைண்டில் வந்து தோணும் க்ளோஸ்லி ஹெல்டு கம்பெனினா செக்ஷன் 222E படி ஏதாச்சும் ஒன்று உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே. ஸோ க்ளோஸ்லி ஹெல்டு கம்பெனி கொடுத்துருக்காங்க. என்கேஜ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் ஆஃப் டைவர்சிஃபைடு ப்ராடக்ட்டை நிறைய ப்ராடக்ட் வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகே. நெட் ப்ராஃபிட் வந்து 72 lakhs கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்து சம்மை ஓப்பன் பண்ணுறப்போ நெட் ப்ராஃபிட் வந்து 72 lakhs வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் பாசிட்டிவ் ஆடு லெஸ் பண்ணணும். ஓகே. ஸோ 72 lakhs வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆன்சரில் வந்து இப்போதைக்கு நம்ம கிராஸ் செக் பண்ண வேண்டாம். ஏன்னா இது வந்து பெரிய கொஸ்டின். நம்ம வந்து கிராஸ் செக் பண்ண அங்கிட்டு இங்கிட்டு போகிறப்போ ரொம்ப பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன். எது வந்து ஆட் பண்ணணும், எதனால் லெஸ் பண்ணணும், அது காரணம் என்ன, ப்ரொவிஷன் என்னங்கிற ஃபுல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆன்சர் வந்து நான் இந்த பிபிடியில் இருக்குது. இந்த பிபிடியில் வந்து இருக்குது. ஸோ இந்த பிபிடியுமே நான் டெஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து நான் அனுப்பி விட்றேன். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஆன்சரை வந்து கிராஸ் செக் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ வந்து பாருங்கள், ஐட்டம்ஸ் டெபிட்டட் டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆன ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், டெப்ரிசியேஷன் ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. கம்பெனிஸ் ஆக்ட் படி டெப்ரிசியேஷன் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே. ஸோ 24 lakhs வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்போவுமே இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படி தான் நம்ம எடுப்போம். ஸோ இந்த 24 லட்சத்தை நம்ம என்ன செஞ்சிடணும், ஆட் பேக் பண்ணிடணும். ஓகே. ஸோ 24 lakhs வந்து ப்ராஃபிட்லேருந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அப்படி ரெடியூஸ் பண்ணக்கூடாது. இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த 24 lakhs என்ன செய்யணும், ஆட் பேக் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டு ₹60,000 ஃபார் ஷார்ட் பேமெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸ் பெய்டு அஸ் பர் செக்ஷன் 234B ரிலேட்டிங் டு த அசஸ்மெண்ட் இயர். ஆக்சுவலாக நீங்கள் 234B வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அட்வான்ஸ் டேக்ஸுக்கு நம்ம பே பண்ணல, கரெக்டான டைமில் பே பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 60,000 வந்துருக்குது. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, P&L டெபிட் சைடில் போட்டு ப்ராஃபிட்டை குறைச்சிருக்காங்க. ஓகே. ஸோ ஆக்சுவலாக இன்கம் டேக்ஸ் உள்ள இன்ட்ரெஸ்ட்டு, அட்வான்ஸ் டேக்ஸ் உள்ள இன்ட்ரெஸ்ட்டு இது எதுவுமே நம்ம வந்து டிடக்ஷனை அலோவ் பண்ண மாட்டோம். ஓகே. ஸோ இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் பிஜிபிபியில்
இந்த இன்ட்ரெஸ்டான டேக்ஸு இன்ட்ரெஸ்டான அட்வான்ஸ் டேக்ஸ் இது எதுவுமே நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். ஆனால் அவங்க வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இதனால் 60,000 ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. ஸோ ஆட் பேக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஆட் பேக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட்டு. ஓகே, தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் அண்ட் borrowing costs amounting to rupees 9,50,000 and 7 lakh though not meeting the criteria for recognized as a component of cost included in the opening and closing inventory. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரெகனைஸ் பண்ணலை, காஸ்ட்டாக ரெகனைஸ் பண்ண முடியாது. இது வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் borrowing cost, அதாவது ஸ்டாக்கில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அண்ட் borrowing cost. ஓகே, ஸோ இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கில் க்ளோசிங் ஸ்டாக்கில் வந்து இவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது, ஏன்னா இது வந்து ரெகனைஸ் ஆகலை. காஸ்ட் காம்பவுண்டாக இது வந்து ரெகனைஸ் ஆகாத ஒரு கிரிட்டீரியா. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட் அண்ட் borrowing cost வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக்கில் வராது. ஓகே, ஆனால் இவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஓப்பனிங் ஸ்டாக்லேயும் க்ளோசிங் ஸ்டாக்லேயும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம நெட்டாக எப்படி போடும் அப்படின்னா, இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து எவ்வளோ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, 9,50,000. க்ளோசிங் ஸ்டாக் வந்து 7 லட்ச ரூபா. ஸோ நெட்டாக பார்த்தீங்கன்னா 2,50,000. ரெண்டுக்கும் லெஸ் பண்ணிங்கன்னா நெட்டாக 2,50,000 வரும். ஓகே, ஸோ 2,50,000ங்கிறது என்ன ஆகுது, P&L டெபிட் சைடில் 2,50,000 அதிகமாக போட்டிருக்காங்க. ஓகே, ஓப்பனிங் ஸ்டாக் தானே அதிகமாக இருக்குது, அப்போ P&L டெபிட் சைடில் 2,50,000 அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ 2,50,000 P&L டெபிட் சைடு அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம், ப்ராஃபிட் வந்து 2,50,000 குறைச்சி போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி தானே? திரும்ப ஒரு தடவை சொல்கிறீங்களுங்க. ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 9,50,000 P&L டெபிட் சைடில் போட்டிருப்பீங்க. க்ளோசிங் ஸ்டாக் வந்து 7 லட்சம் P&L கிரெடிட் சைடில் போட்டிருப்பீங்க. அப்போது என்ன ஆகுது, P&L டெபிட் சைடு வந்து நெட்டாக 2,50,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஓகே, ஸோ நெட்டாக 2,50,000 இன்க்ரீஸ் பண்ணி டெபிட் சைடில் போட்டிருக்கோம். டெபிட் சைடில் 2,50,000 இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்கோன்னா என்ன அர்த்தம், ப்ராஃபிட் வந்து 2,50,000 ரெடியூஸ் ஆகிருக்கு, ரெடியூஸ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ இப்படி ரெடியூஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ நம்ம என்ன செய்கிறோம், 2,50,000 ஆட் பேக் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ 2,50,000 ப்ராஃபிட்டில் வந்து ரெடியூஸ் பண்ணி காமிச்சிருக்கோம். ஆக்சுவலாக இப்படி காமிக்கக்கூடாது, ஏன்னா இது வந்து காஸ்ட்டோட காம்பவுண்ட் கிரிட்டீரியா கிடையாது. ஓகே, ஸோ இது இன்ட்ரெஸ்ட் அண்ட் borrowing cost வந்து நம்ம ஸ்டாக்கில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது, ஆனால் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இப்படி இன்க்ளூட் பண்ணதுனால 2,50,000 பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் சைடில் அதிகமாக வந்திருக்கு. அதாவது ப்ராஃபிட்டில் 2,50,000 குறைச்சி காமிச்சிருக்கோம். ஸோ அந்த 2,50,000 ஆட் பேக் பண்ணிக்கணும். ஓகே, ஓகே, ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து கிளியர் ஆகிடுச்சு. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த்து பாயிண்ட் பாருங்கள். ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் 41,000 பெய்ட் இன் கேஸ் comprising of 22,000 directly paid to producer and dairy farming product and 19,000 paid towards printing and stationery item to a trader. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் மூலமாக எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்கு. கேஷ் மூலமாக எக்ஸ்பெண்டிச்சர் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்வோம், பேமெண்ட் டு சிங்கிள் சப்ளையர் சிங்கிள் டே. ஒரு சப்ளையர்கிட்ட ஒரு நாளில் 10,000க்கு மேலே கேஷ் மூலமாக பண்ணக்கூடாது. பேங்க்கு இசிஎஸ் இல்லை எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம் மூலமாக தான் நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 41,000 மொத்தமாக கேஷில் பண்ணியிருக்காங்க. அதில் 22,000 வந்து பார்த்தீங்கன்னா டைரி ஃபார்மிங் ப்ராடக்ட். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, டைரி ஃபார்மிங் ப்ராடக்ட்டு, மீட் ப்ராடக்ட், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், ஃபிஷரி ப்ராடக்ட்டு, RBI ரிசர்வ் பேங்க், கவர்மெண்ட் இது பேங்க்குக்கு கொடுக்கக்கூடிய பேமெண்ட்ஸு, இந்த பேமெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேஷில் வந்து பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஏன்னா பேங்க்குக்கு பண்ணுறது நமக்கு எவ்வளோ வேணாலும் கேஷில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபிஷரி ப்ராடக்ட், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டு, ஃபார்மிங் அண்ட் டைரி ப்ராடக்ட், ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கேஷில் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 22,000 அலோடு எக்ஸ்பெண்டிச்சர் தான். இது வந்து P&L டெபிட் சைடில் அவங்க கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. ஸோ இதில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அதிலே பாருங்கள் 19,000 பெய்ட்ஸ் டுவர்ஸ் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி. 19,000 பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரியில் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அலோடு எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. ஓகே, ஸோ 19,000 வந்து 10,000 தாண்டி இருந்துச்சு. ஸோ இது வந்து பேங்க் மூலமாக தான் பண்ணியிருக்கணும், ஆனால் இவங்க கேஷ் மூலமாக பண்ணியிருக்காங்க. இது P&L டெபிட் சைடில் போட்டதுனால ப்ராஃபிட் வந்து 19,000 குறைஞ்சிருக்குது. ஆக்சுவலாக அப்படி குறையக்கூடாது. ஸோ ஆட் பேக் பண்ணிக்கணும். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து பாருங்கள். 3,50,000 பெய்டு டு ஏ கான்ட்ராக்டர் ஃபார் கேரிங் அவுட் ரிப்பேர் ஒர்க்ஸ் அட் ஃபேக்ட்ரி ப்ரெமிசஸா. அதாவது ஃபேக்ட்ரி ப்ரெமிஸில் ஒரு ரிப்பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு 3,50,000 வந்து பேமெண்ட் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த பேமெண்ட் எப்போவுமே பேமெண்ட்டுக்கு வந்து TDS வந்து டிடக்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா TDS வந்து டிடக்ட் பண்ணல. இதுக்கு வந்து ஒரு செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ப்ரொவிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, TDS பொறுத்த வரைக்கும் ரெசிடென்ட் பர்சன் நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கிறோம், அதுக்கு TDS வந்து டிடக்ட் பண்ணல அப்படின்னா 30% வந்து நம்ம அலோவ் பண்ண முடியாது. ஓகே, 30% எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அலோவ் பண்ண மாட்டோம். அதே இது நான் ரெசிடென்ட் இல்லை ஃபாரின் கம்பெனிக்கு நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கிறோம், அதுக்கு TDS எதுவுமே டிடக்ட் பண்ணலாம். 100% நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த இடத்துல யாருக்கு நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கிறோம், கான்ட்ராக்டர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஃபாரினாக இந்தியனாக கொடுக்கல அப்படின்னா நம்ம
யா ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ரெசிடென்ட்டுக்கு தான் பேமெண்ட் நடந்திருக்கு. அந்த பேமெண்ட்டுக்கு வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணலை. ஸோ 30% எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டிஸ்அலோவ் பண்ணிடணும். ஓகே, ஸோ 3,50,000 30% போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 3,50,000க்கு 30% போட்டிங்க அப்படின்னா 1,05,000 வரும். ஓகே, ஸோ இந்த 1,05,000 நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் வந்து 1,05,000 வந்து அலோவ் பண்ணக்கூடாது. ஆனால் அவங்க வந்து ப்ராஃபிட்டில் குறைச்சி காமிச்சிருக்காங்க. ஸோ 1,05,000 நீங்கள் ஆட் பேக் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 6th பாயிண்ட் பாருங்கள். 35,000 டுவர்ட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் ஏர்னிங் இன்கம் ஃப்ரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கார்பன் கிரெடிட்டை. கார்பன் கிரெடிட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால வரக்கூடிய இன்கம், இது வந்து 35 சிசிடின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷன் படி பார்த்தீங்கன்னா கார்பன் கிரெடிட்னா என்ன தெரியுமா? ஆக்சுவலாக இப்போது நீங்கள் ஒரு கம்பெனி, ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறீங்க. அந்த ஃபேக்ட்ரியில் வந்து கார்பன் எமிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கார்பன் எமிஷனுக்கு ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. அந்த லிமிட் வரைக்கும் தான் நீங்கள் கார்பனை எமிட் பண்ணுறீங்க, பொல்யூஷன் கண்ட்ரோல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கார்பன் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, கிரெடிட் பாயிண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட் வச்சு உங்களுக்கு ஒரு கேஷ் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த கார்பன் கிரெடிட்டை நீங்கள் வந்து யாருக்காவது சேல் பண்ணலாம். அப்படி சேல் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு போயிடும், வேறு ஒரு கம்பெனிக்கு போயிடும். அவங்க வந்து அந்த கிரெடிட் பாயிண்ட் மூலமாக அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த கார்பன் கிரெடிட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் இன்கமாக நம்ம ட்ரீட் பண்ணுவோம். அந்த இன்கமுக்கு வந்து எந்த எக்ஸ்பெண்டிச்சரும் நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் கிரெடிட் வந்து 35,000 வந்து எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது. அந்த கார்பன் கிரெடிட் இன்கம்காண்டி நமக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 35,000 நடந்திருக்கு. ஸோ இந்த 35,000 நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். டேரெக்டாக என்ன செய்வோம்னா, அந்த கார்பன் கிரெடிட் இன்கம் வந்திருக்கலாம், ஸோ அந்த இன்கமில் 10% வந்து 10% வந்து டேக்ஸாக போடுவோம். ஸோ இதான் ப்ரொவிஷன். ஓகே, ஸோ கார்பன் கிரெடிட்டுக்கு இன்கம் டேரெக்டாக நம்ம அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்குவோம். கார்பன் கிரெடிட்டோட இன்கம் டேரெக்டாக எடுத்து அந்த கிராஸ் இன்கம்க்கு நம்ம 10% டேக்ஸ் போடுவோம். ஓகே, ஸோ அந்த இன்கமில் எந்த எக்ஸ்பெண்டிச்சருமே டிடக்ஷன் அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 35,000 வந்து பார்த்திங்கன்னா கார்பன் கிரெடிட்டுக்கு உண்டான எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதை நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ இதை பற்றி எதாவது அடிஷனல் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோ. அடிஷனல் பாயிண்ட் 4th பாயிண்ட் பாருங்கள், இந்த ஏரோவில் காமிக்க பாருங்கள். 4th பாயிண்ட் பாருங்கள், 4 lakhs வந்து இன்கம் வந்திருக்கு. கார்பன் கிரெடிட் இன்கம் வந்து 4 lakhs வந்திருக்கு. ஆக்சுவலாக இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ப்ராஃபிட் அடிஷனல் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருந்தாங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணலான்னு அர்த்தம். ஸோ இந்த 4 லட்சம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து ப்ராஃபிட்டாக நம்ம காமிக்கலை. ஸோ இந்த 4 லட்சத்தை வந்து நம்ம இன்கமாக ஆட் பண்ணிக்கணும். அது போக அந்த கார்பன் கிரெடிட்டுக்கு உண்டான எக்ஸ்பெண்டிச்சரை 6th பாயிண்டில் பாருங்கள். அந்த கார்பன் கிரெடிட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 35,000. ஸோ இது வந்து என்ன செய்யுங்கன்னா P&L டெபிட் சைடில் போட்டிருக்காங்க, ப்ராஃபிட் வந்து குறைச்சி காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஆட் பேக் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் 7th பாயிண்ட் பாருங்கள். கான்ட்ரிபியூஷன் டு எலக்டோரல் ட்ரஸ்ட் வந்து 3 லட்ச ரூபா. ஸோ 3 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா எலக்டோரல் ட்ரஸ்ட், இது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எலக்டோரல் ட்ரஸ்ட் மூலமாக டொனேஷன் பண்ணியிருக்காங்க. 3 lakhs பண்ணியிருக்காங்க, செக் மூலமாக பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ செக் மூலமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டிடக்ஷனாக அலோவ் பண்ணலாம். ஆனால் அது வந்து டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80 GGB சாப்டர் 60 டிடக்ஷனில் தான் போகும். ஸோ நம்ம பிஜிபிபி இன்கம் கால்குலேட் பண்ணுற டைமில் இந்த 3 லட்ச ரூபா வந்து டிடக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, டிடக்ட் பண்ணக்கூடாது. நம்ம 80 GGBன்னு சொல்லிட்டு தனியாக தான் நம்ம இதை டிடக்ட் பண்ணணும். ஸோ இதில் என்ன செஞ்சுருக்காங்க, பிஜிபிபி இன்கமில் 3 லட்ச ரூபா குறைச்சி காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஆட் பேக் பண்ணிக்கணும். ஆட் பேக் பண்ணிக்கிட்டு கடைசியாக என்ன செய்யணும் அப்படின்னா சாப்டர் 60 டிடக்ஷன் போடுவோம்ல, ஸோ அந்த டைமில் 80 GGBன்னு போட்டு இந்த 3 லட்ச ரூபாய் நம்ம கழிச்சிக்கணும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம பிஜிபிபி இன்கம் கண்டுபிடிக்கிறப்போ கழிக்கக்கூடாது, ஆனால் கழிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆட் பேக் பண்ணிக்கோங்க. கடைசியாக சாப்டர் 60 டிடக்ஷன் போடுறப்போ 80 GGB அது கீழே இந்த 3 லட்ச ரூபா நம்ம கழிச்சு போடணும். ஓகே, ஓகே, நம்ம ஆன்சர் கிட்டக்கு போகல. ஏன்னா ஆன்சர் கிட்டக்கு போனால் நிறைய பேஜஸ் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணணும், நம்ம நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஓகே, ஸோ ப்ரொவிஷன் நீங்கள் ஆல்ரெடி எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ ப்ரொவிஷனை வந்து ரீகால் பண்ணி விடுதேன். நீங்கள் ஆன்சரை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த சம்மை நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்ப நீங்கள் ஆன்சர் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஆன்சர் கிட்டே போகாதீங்க. இப்போ நான் நடத்துகிறோடனே இந்த கொஸ்டினை வச்சு நீங்களே ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்படி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு நீங்கள் ஆன்சர் கிட்ட போய் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியல எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து டவுட்டை வந்து போட்டு விடுங்க. ஓகே, ஓகே, இப்போ நம்ம கார்பன் கிரெடிட் பார்த்தாச்சு. இப்போ 7th பாயிண்ட்டு கான்ட்ரிபியூஷன் டு எலக்ட்ரானிக் ட்ரஸ்ட், அதுவும் பார்த்தாச்சு. 8th பாயிண்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர் டுவர்ட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இந்தியன் ப்ரௌச்சர் ஃபார் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி. இதுவும் பொலிட்டிக்கல் பார்ட்டி எக்ஸ்பெண்டிச்சர் தான்.
40,000 செக் மூலமாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக பிஜிபி இன்கமில் நம்ம டிடக்ஷனாக அலோவ் பண்ண மாட்டோம். பிஜிபியில் டிடக்ஷனாக அலோவ் பண்ண மாட்டோம். தனியாக சாப்டர் 60A போடுறப்போ 80 ஜிஜிபியில் அலோவ் பண்ணுவோம். ஓகே, ஸோ 40,000 நீங்கள் ஆட் பேக் பண்ணிக்கோங்க. 80 ஜிஜிபியில் 40,000 ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, புரியலன்னா ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. நைன்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டேம் லோன்ஸ் அப்டைன் ஃப்ரம் கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து 2,60,000. ஓகே, ஸோ டேம் லோனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் 2,60,000 வருது. இன்ட்ரெஸ்ட் ருபீஸ் 1,60,000 பெய்டு பிஃபோர் டியூ டேட். ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டியூ டேட்டை ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற டியூ டேட்டுக்கு முன்னாடியே பேமெண்ட் பண்ணியிருக்கணும். பேமெண்ட் பண்ணால் மட்டும் தான் நம்ம டிடக்ஷன் கரண்ட் இயராக டிடக்ஷன் அலோவ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2,60,000 இருக்குது. 2,60,000 பேமெண்ட் ஆயிருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் 1,60,000 நாட் பெய்டு பிஃபோர் த டியூ டேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் and on the 12/12/2023 it issued debentures to cooperative bank in lieu of the outstanding interest of 1 lakh and deducted the same interest while computing the profit and for the assessment year 2024 to 25. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அந்த 2,60,000 1,60,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஓஐ ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி பேமெண்ட் நடந்திருக்கணும், ஆனால் நடக்கலை. ஓகே, ஸோ 1,60,000 பேமெண்ட் நடக்கலை. ஸோ இதை நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் ரிமைனிங் 1,00,000 இருக்கலாம். 1,60,000 முடிச்சா ரிமைனிங் 1,00,000 இருக்கலாம். ஸோ அந்த 1,00,000க்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா கேஷாக இது பேங்க் மூலமாகவோ கேஷாகவோ பே பண்ணாமல் டிபென்ச்சர் கன்சிடரேஷன் வந்து டிபென்ச்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்க்கில் வந்து கேஷை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் டிபென்ச்சராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கன்சிடரேஷன் வந்து பார்த்தா கேஷாக கொடுக்காம கைண்டாக டிபென்ச்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி டிபென்ச்சராக கொடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை சேலரி போனஸ் டு எம்ப்ளாயீஸு லீவ் சேலரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்புறம் ரயில்வேஸில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சரை. ஸோ இந்த எக்ஸ்பெண்டிச்சர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேமெண்ட் வந்து நடந்திருக்கணும். அது வந்து கேஷாவோ இல்லை பேங்க்காவோ நடந்திருக்கணும். ஓகே, சரி, பேங்க்காவோ தான் பேங்க் மூலமாக நடந்திருக்கணும். கைண்டாக நடந்திருக்கக்கூடாது. அதாவது டிபென்ச்சர் கொடுக்குற மூலமாக இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு காரு இல்லை இம்மூவல் ப்ராப்பர்ட்டி ஏதாச்சும் ஒன்று வேறு மாதிரி ஏதோ கன்சிடரேஷன் வந்து கேஷ் பேங்க்கில் தான் நடந்திருக்கணும். ஓகே, ஸோ வேறு எந்த கன்சிடரேஷனும் நடந்திருக்கக்கூடாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிபென்ச்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 1 லேக்குக்கு வந்து டிபென்ச்சர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ 2,60,000 வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் நடக்கவே இல்லை. ஸோ 2,60,000 வந்து டிடக்ஷன் நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். இங்கே ப்ராஃபிட்டில் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ நம்ம நீங்கள் வந்து என்ன செய்யணும், ஆட் பேக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஆன்சரில் செக் பண்ணிக்கோங்க. இதே தான் கொடுத்துருப்பாங்க. ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆன்சருக்குலேயும் ப்ரொவிஷனை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரொவிஷனை வாசித்து நீங்கள் ஆன்சரை பார்க்குறப்ப இது ஏன் போட்டிருக்காங்கன்னு தெரியலனா நீங்கள் ப்ரொவிஷனை வாசித்து பாருங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அப்படி உங்களுக்கு புரியல நீங்கள் என்கிட்ட வந்து டவுட் கேட்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்போ உங்களை நீங்கள் ப்ரொவிஷனை வாசித்து ரீட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்படி கண்டிப்பாக 100% எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும். அப்படியும் புரியலனா மட்டும் என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் டவுட் கேட்டு விடுங்க. ஓகே, இப்போ டென்த்து பாருங்கள். 10th வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் கான்ட்ரிபியூஷன் டு த பென்ஷன் ஸ்கீம் ஆஃப் எம்ப்ளாயீஸை. எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1,50,000 வந்து பென்ஷன் ஸ்கீமில் நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம டிடக்ஷன் வந்து பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா பென்ஷன் ஸ்கீம் ஆஃப் எம்ப்ளாயீஸை இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஸ்டாச்சுட்டரியோ இல்லை அப்ரூவ்டோ இல்லை நியூ பென்ஷன் ஸ்கீமோ கிடையாது. இது நார்மல் பென்ஷன் ஸ்கீம். இது வந்து அன்அப்ரூவ்டு. இது வந்து நம்ம எப்படி அசம்ஷன் எடுத்துக்கணும், அன்அப்ரூவ்டு இல்லை ஸ்டாச்சுட்டரி கிடையாது அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிட்டு இந்த 1,50,000 டிடக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இது வந்து டிடக்ஷனை அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ 1,50,000 ஆட் பேக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 11th பாயிண்ட் பாருங்கள். த அமௌண்ட் ஆஃப் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் இன்க்ளூடட் சம் ஆஃப் ₹4,41,000 இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் போனஸ் பேயபிள் டு எம்ப்ளாயிஸ். ஆக்சுவலாக போனஸ் வந்து 4,41,000 வந்து பே பண்ணுறாங்க. ஓகே, இந்த ப்ரீவியஸ் இயர் 2023-24 த கம்பெனி அண்ட் எம்ப்ளாயிஸ் யூனியன் ஹேட் ஏ டிஸ்பியூட் ஓவர் பேமெண்ட் ஆஃப் போனஸ். அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு டிஸ்பியூட் பிரச்சனை வாக்குவாதம் ஆகி போச்சு. இன் ஆர்டர் டு அவாய்ட் த லேட் பேமெண்ட் ஆஃப் போனஸ் த கம்பெனி ஃபார்ம் ஏ ட்ரஸ்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் த அமௌண்ட் ஆஃப் போனஸ் பேயபிள் டு எம்ப்ளாயிஸ் டு த செட் ட்ரஸ்ட். ஆக்சுவலாக இது வந்து போனஸ் டு எம்ப்ளாயீஸு, போனஸு, லீவ் சேலரி டு எம்ப்ளாயிஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஓஐ ஃபைல் பண்ணுறோம்ல. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கணும், பேமெண்ட் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ அந்த பேமெண்ட் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரஸ்ட்டு மூலமாக பண்ணுறாங்க. அதாவது கம்பெனிக்கும் எம்ப்ளாயீஸுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் ஆயிடுச்சு. என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட் வந்து ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. கம்பெனி வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா எம்ப்ளாயீஸுக்கு டேரெக்டாக போனஸ் கொடுக்காம
ட்ரஸ்ட்டுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து டெபிட் பண்ணி விடுதாங்க. ஸோ இந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணி விடுதாங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்து ட்ரஸ்ட்டோட அக்கௌண்ட்டுக்கு போகுது. அதுக்கப்புறம் எம்ப்ளாயிஸ்க்கு போகுது. ஓகே. ஸோ டேரெக்டாக பேமெண்ட் வந்து என்ன செய்யுது, ட்ரஸ்ட்டு மூலமாக எம்ப்ளாயிஸுக்கு போகுது. ஸோ இது வந்து ட்ரஸ்ட்டு மூலமாக போகுது. ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி போயிருச்சு அப்படின்னா நம்ம டிடக்ஷன் அலோவ் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ண அப்புறமா தான் போயிருக்கு. அதாவது 30th டிசம்பரில் போயிருக்குது. ஓகே. Trust paid the amount to the employees on 30th December 2024. 30th December 2024 ரிட்டர்ன் ஆஃப் இன்கம்க்கு அப்புறம், அதாவது 31st அக்டோபருக்கு அப்புறம். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சுருக்காங்க, ட்ரஸ்ட்டு வந்து எம்ப்ளாயிஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து போட்டு விட்ருக்கானுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் நடந்திருக்கு. ஸோ இந்த டிடக்ஷன் வந்து நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். ஓகே. ஸோ 4,41,000 வந்து ப்ராஃபிட்டில் குறைச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆட் பேக் பண்ணிக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் 12th பாயிண்ட் பாருங்கள். அதர் எக்ஸ்பென்சர் இன்க்ளூட் 1,45,000 எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கிறான சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸுக்கு உண்டான எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். ஓகே. ப்ரொவிஷன் எதை சொல்லுது அப்படின்னா சிஎஸ்ஆர் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ 1,45,000 நீங்கள் ஆட் பேக் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு சில சிஎஸ்ஆர் ஸ்வச் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஸ்கீம் வரும். ஓகே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 80G டிடக்ஷனில் வரும். ஸோ அது மட்டும் நம்ம வந்து என்ன செய்யணும், சாப்டர் 60 டிடக்ஷனில் நம்ம அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிஜிபிபி இன்கம் கால்குலேட் பண்ணுறப்போ இந்த சிஎஸ்ஆர் எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ 1,45,000 ஆட் பேக் பண்ணிக்கோங்க. During the previous year 2023-24 the assessee entered into an agreement with BAT Limited. BAT Limited வவ்வா கம்பெனியில் வந்து வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. BAT Limited has agreed to not to engage in the business of printing. The assessee paid 11 lakhs without deduction of tax also. ஸோ 16, அதாவது நான் காம்பேட் ஃபீஸ். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ் போட்டிருக்கேன். எனக்கு எய்த்தாப்பில் நீங்கள் ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ் போட்டிங்க அப்படின்னா என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாமே அங்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது வந்து ஆடிட்டர் ப்ரொஃபஷனல் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நடக்காது. ஆக்சுவலாக நான் ஒரு டீ கடை போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு எய்த்தாப்பில் நீங்கள் ஒரு டீ கடை போட்டிங்க அப்படின்னா எனக்கு என் கடைக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாமே அந்த கடைக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்ன செய்வேன்னா, அந்த எய்த்தாப்பில் டீ கடை போட்டிருக்காங்களா அவன் ஒரு 10 லட்ச ரூபா கொண்டு இங்கிட்டு நீ போடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீஸ் மாதிரி நான் நான் காம்பிடன்ட் ஃபீஸ் கொடுப்பேன். ஸோ இது வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஓகே. ஸோ இது வந்து நம்ம அலோவ் பண்ணலாம். அதான் இந்த பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நம்ம டிடிஎஸ் வந்து டிடக்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 11 லட்ச ரூபாய்க்கு வந்து டிடிஎஸ் டிடக்ட் பண்ணலை. ஸோ டிடிஎஸ் வந்து நம்ம ரெசிடென்ட் பர்சனுக்கு பேமெண்ட் பண்ணுறப்போ டிடிஎஸ் டிடக்ட் பண்ணலை அப்படின்னா 30% வந்து டிஸ்அலோவ் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ 11 lakhs வந்து பார்த்தீங்கன்னா 30%, அதாவது 3,30,000 வந்து டிஸ்அலோவ் பண்ணணும். ஸோ 3,30,000 வந்து நீங்கள் ஆட் பேக் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ ஆக்சுவலாக 11 lakhs வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் 3,30,000 வந்து நம்ம டிஸ்அலோவ் பண்ணணும். ஸோ 3,30,000 வந்து நீங்கள் என்ன செய்யணும், ஆட் பேக் பண்ணிக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இன் ஆர்டர் டு எக்ஸ்பேண்ட் இட்ஸ் ஓவர்சீஸ் பிஸ்னஸ் த கம்பெனி பிளான் ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி ஃபார் விச் இட் என்கேஜ் ஃபாஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் எ லண்டன் பேஸ்ட் கம்பெனி நாட் ஹேவிங் எ பிஇ இன் இந்தியா அண்ட் பெய்டு 5 lakhs ஃபார் சர்வீஸ் அவைல்டு. நோ டிடிஎஸ் வாஸ் டிடக்ட் பை த கம்பெனி. அதாவது ஒரு ஃபாரின் கம்பெனிகிட்ட நம்ம என்ன வச்சுருக்கோம்னா ஒரு கான்ட்ராக்ட் வச்சுருக்கோம். ஃபாரின் கம்பெனிக்கு வந்து நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு உண்டான பேமெண்ட் வந்து ஃபாரின் கம்பெனிக்கு பண்ணுறோம். நம்ம ஃபாரின் கம்பெனிக்கோ இல்லை என்ஆர் நான் ரெசிடென்ட்டுக்கோ நம்ம பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ சப்போஸ் டிடிஎஸ் டிடக்ட் பண்ணலை, இல்லை டிடிஎஸ் டிடக்ட் பண்ண டிடிஎஸை நம்ம வந்து டெபாசிட் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும், 100% எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டிஸ்அலோவ் பண்ணிடுவாங்க. ஓகே. ஃபாரின் கம்பெனி என்ஆருக்கு பொறுத்த வரைக்கும் டிடிஎஸ் டிடக்ட் பண்ணினா 100% எக்ஸ்பெண்டிச்சர் டிஸ்அலோவ் பண்ணிடுவாங்க. ஆனால் ரெசிடென்ட்டு இல்லை இந்தியன் கம்பெனியாக இருந்துச்சுன்னா 30% மட்டும் தான் டிஸ்அலோவ் பண்ணுவோம். ஃபாரின் என்ஆருக்கு பொறுத்த வரைக்கும் 100% டிஸ்அலோவ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இது வந்து ஃபாரின் கம்பெனி. ஸோ இவங்களுக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்கு, 5 lakhs வந்து எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்கு. ஸோ இந்த பேமெண்ட் வந்து மொத்தமாக 5 lakhs டிஸ்அலோவ் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ 5 lakhs தான் நீங்கள் ஆட் பேக் பண்ணிக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் த கம்பெனி ஹஸ் மேட் ப்ரொவிஷன் ஃபார் கிராஜுவிட்டி பேஸ்ட் ஆன் ஆக்சுவரியல் வேல்யூஷன் ஆஃப் 5 lakhs. ஓகே. ஆக்சுவலாக கிராஜுவிட்டி பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ப்ரொவிஷன் நம்ம அலோவ் பண்ண மாட்டோம், டிஸ்அலோவ் பண்ணிடுவோம். கிராஜுவிட்டி வந்து ஆக்சுவலாக பே பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம அலோவ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த இடத்துல ப்ரொவிஷன் வந்து 5 லட்ச ரூபா பண்ணியிருக்காங்க. ஸோ அதை டிஸ்அலோவ் பண்ணிடுவோம். ஆனால் ஆக்சுவல் கிராஜுவிட்டி வந்து எவ்வளோ பே பண்ணிக்கிறேன்னா 1,20,000 வந்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ 1,20,000 நம்ம அலோவ் பண்ணிக்கலாம். 5 lakhs வந்து நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். ஓகே. ஸோ 5 lakhs 1,20,000 ரெடியூஸ் பண்ணிட்டு ரிமைனிங் 3,80,000 இருக்குங்களா. ஸோ அந்த 3,80,000 வந்து நீங்கள் ஆட் பேக் பண்ணிக்கணும், அதாவது டிஸ்அலோவ் பண்ணிக்கணும். ஓகே. ஓகே. இப்போ 16th பாயிண்ட் பாருங்கள். த கம்பெனி ஹஸ் டெபிட்டட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆன் ஒன் டைம் ஃப்ரான்ச்சைசி ஃபீஸ் 20 lakhs. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஃப்ரான்ச்சைசி எடுத்துருக்கீங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மதுரையில் வந்து ஜிகர்தண்டா ஃபேமஸ் ஜிகர்தண்டா இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டை பார்டரில் இருக்குது, தென்காசிலையும் ஒரு சில இடத்துல இருக்குது, ஸ்ரீவில்லிபுத்தூர், வத்திராயிருப்பு இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜிகர்தண்டா ஃபேமஸ் ஜிகர்தண்டான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதே டேஸ்ட் வந்து அவங்க கொடுப்பாங்க. காரணம் என்னென்னா ஃப்ரான்ச்சைஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே. ஃப்ரான்ச்சைஸ்னால் எப்படின்னா இப்போ அவங்க வந்து
ஒரு விதமான ஃபார்முலா வச்சு அதாவது அந்த டேஸ்ட் கொண்டு வரதுக்கு என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி வாங்கிட்டோம்னா அவங்கள்ட்ட வந்து நமக்கு வந்து மெட்டீரியல்லாம் கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஜிகர்தண்டா வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஃபீஸ் மாதிரி நம்ம கொடுப்போம். ஸோ அந்த ஃப்ரான்ச்சைஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டான்ஜிபிள் அசட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஃப்ரான்ச்சைசி ஃபீஸ் வந்து இன்டான்ஜிபிள் அசட். ஓகே, ஸோ இது இப்போ வந்து தென்காசி செங்கோட்டை பார்டரில் வந்து ஒரு ஜிகர்தண்டா கடை இருக்குது. அவங்க வந்து ஃப்ரான்ச்சைஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ 20 லட்ச ரூபா கொடுத்து ஃப்ரான்ச்சைஸ் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 20 லட்ச ரூபாய்க்கு பேமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இது வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது இன்டான்ஜிபிள் அசட். ஓகே, ஸோ இது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த 20 லட்ச ரூபா வந்து ப்ராஃபிட்டாக பிஜிபிபியில் நம்ம ரெடியூஸ் பண்ணக்கூடாது. பிஜிபிபியில் நம்ம எதை மட்டும் தான் ரெடியூஸ் பண்ணுவோம், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் தான் ரெடியூஸ் பண்ணுவோம். ஆனால் இது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ நம்ம ரெடியூஸ் பண்ணக்கூடாது. 20 லட்ச ரூபா நீங்கள் ஆட் பேக் பண்ணிக்கோங்க. ஆனால் 20 லட்சங்கிறது இன்டான்ஜிபிள் அசட். ஓகே, ஸோ இன்டான்ஜிபிள் அசட்டுக்கு என்ன வரும், டெப்ரிசியேஷன் வந்து எத்தனை % வரும், இன்டான்ஜிபிள் அசட்டுக்கு டெப்ரிசியேஷன் 25% வரும். ஓகே, ஸோ 25% நம்ம டெப்ரிசியேஷன் எடுத்து டெப்ரிசியேஷனை நம்ம ஆட் பண்ணிடணும். ஓகே, ஸோ 20 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிபிபி இன்கம் கண்டுபிடிக்கிறப்போ நீங்கள் ஆட் பேக் பண்ணிக்கோங்க. இது வந்து குறைச்சிருக்காங்க, ப்ராஃபிட் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ ஆட் பேக் பண்ணிக்கிறோம். நம்ம இன்டான்ஜிபிள் அசட் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம இன்டான்ஜிபிள் அசட் சொல்லி ஓப்பன் பண்ணி இந்த ஃப்ரான்ச்சைசி ஃபீஸை இன்டான்ஜிபிள் அசட்டை நம்ம போடணும். ஓகே, ஸோ 20 லட்சம் வந்து நம்ம அசட்டில் போட்டிருப்போம். ஸோ 20 லட்சம் வந்து இன்டான்ஜிபிள் அசட். ஸோ டெப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 25% வரும். ஸோ 20 லேக்ஸுக்கு 25% டெப்ரிசியேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், 5 லேக்ஸ் வரும். ஓகே, ஸோ 5 லேக்ஸ் வந்து நீங்கள் டெப்ரிசியேஷனாக நீங்கள் அதில் போட்டுக்கணும். டெப்ரிசியேஷன் நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம்ல, ஸோ ரெடியூஸ் பண்ணுறப்போ டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டு போடுற டைமில் டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டோட இந்த 5 லேக்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 17th பாயிண்ட் பாருங்கள். இந்த கம்பெனி லாஸ்ட் கேஷ் 12 lakhs டியூ டு theft when it was withdrawn from the bank. அதாச்சும் நம்ம கேஷியர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பேங்க்லேருந்து அமௌண்ட்டு கொண்டு வரதப்போ 12 லட்ச ரூபா அமௌண்ட் வந்து சூகேஸ் வச்சு கொண்டு வந்துட்டுருக்காரு. உடனே ஒருத்தர் என்ன செஞ்சு தான் அந்த 12 லட்ச ரூபாய் வந்து ஆட்டையை போட்டான். ஸோ இது வந்து தெஃப்ட் டியூ டு தெஃப்ட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ 12 lakhs வந்து கேஷ் வந்து தெஃப்ட் ஆகிருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸுக்கு கொண்டு வந்த கேஷ் வந்து தெஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பிஸ்னஸ் லாஸ் தான். ஸோ பிஜிபிபி இன்கமில் நம்ம டிடக்ஷனை அலோவ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க, பிரச்சனை இல்லை, எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 18th பாயிண்ட் பாருங்கள். எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு இபிஎஃப் ஆஃப் ₹2 lakhs ஃபார் த மந்த் ஆஃப் மார்ச் 2024 வேறு ரெமிட்டட் ஆன் 8th June. ஆக்சுவலாக கான்ட்ரிபியூஷன் டு இபிஎஃப், கான்ட்ரிபியூஷன் டு ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டு, கான்ட்ரிபியூஷன் டு நியூ பென்ஷன் ஸ்கீம். ஸோ இந்த கான்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கலாம். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்குள்ளே டெபாசிட் பண்ணியிருக்கணும். ஓகே, அப்படி பண்ணால் நம்ம அலோவ் பண்ணுவோம். அதுவே எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டேட்னா அடுத்த மாதம் 15ஆம் தேதி. அதாவது இப்போது வந்து மார்ச் மாதம் பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள்ளே நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கணும். அப்படி டெபாசிட் பண்ணால் நம்ம அலோவ் பண்ணிக்கலாம். ஓகே, எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனுக்கு. ஸோ இந்த இடத்துல எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க, 2 லட்சம் கொடுத்துருக்காங்க. எப்போ டெபாசிட் பண்ணாங்க, 8th June, அதாவது 31st Octoberக்கு முன்னாடி. ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே டெபாசிட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 2 லட்சம் வந்து நம்ம அலோவ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க அலோவ் பண்ணிட்டாங்க, எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ 19th பாயிண்ட் பாருங்கள். The company had provided an amount of ₹25 lakhs being sum estimated as payable to workers based on agreement to be entered with the provision workers union towards periodical wage revision once in 3 years. ஆக்சுவலாக இவங்க வந்து ப்ரொவிஷனை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ப்ரொவிஷன் எதுவுமே நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த ப்ரொவிஷன் இஸ் பேஸ்ட் ஆன் ஏ ஃபேர் எஸ்டிமேஷன் ஆன் வேஜ் அண்ட் ரீசனபிள் செர்டனிட்டி ஆஃப் ரிவிஷன் ஒன்ஸ் இன் இயர்ஸ். அதாவது ஒரு ப்ரொவிஷன் நம்ம கிரியேட் பண்ணுறோன்னா அது வந்து ரீசனபிள் செர்டனிட்டி, கண்டிப்பாக இந்த ப்ரொவிஷன் நம்ம ஒதுக்கி வைக்கிறோம், இதுக்குண்டான எக்ஸ்பெண்டிச்சர் கண்டிப்பாக நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி ரீசனபிள் செர்டனிட்டி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த ப்ரொவிஷன் வந்து நம்ம அலோவ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ப்ரொவிஷனாக டிடக்ஷனாக அலோவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 25 லட்ச ரூபா வந்து ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்கு, நம்ம வந்து எம்ப்ளாயி அதாவது ஒர்க்கர்ஸுக்கு ஃபுல்லாமே நம்ம வந்து என்ன செய்கிறோம், வேஜஸ் வந்து ரிவைஸ் பண்ணுறப்போ 3 வருஷத்தில் வந்து 25 லட்ச ரூபாய் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசனபிள் செர்டனிட்டி
அது கண்டிப்பாக இந்த 25,00,000 ரூபா வந்து நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் நடக்க போகுது. ஸோ நம்ம வந்து ப்ரொவிஷனை எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ இந்த ப்ரொவிஷனை நம்ம வந்து அலோவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து என்ன ரூல்ஸில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஐசிடிஎஸ் சொல்லிட்டு இன்கம் கம்ப்யூட்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோசர் ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் நிறைய இருக்குது. அது எல்லாமே நீங்கள் படிக்க வேண்டாம். ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ இந்த செம்மில் என்னென்ன ஐசிடிஎஸ் ஸ்டாண்டர்ட் பார்க்குறோமோ அது மட்டும் தான் நமக்கு வந்து எக்ஸாம்பிள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து ஐசிடிஎஸ் ஸ்டாண்டர்டில் ஒரு ஸ்டாண்டர்ட் தான். இந்த ஸ்டாண்டர்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரொவிஷனை வந்து எப்போவுமே இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படி நம்ம ப்ரொவிஷனை வந்து நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். ஆனால் ஒரு ப்ரொவிஷன் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கு ரீசனபிள் செர்டனிட்டி கண்டிப்பாக அந்த எக்ஸ்பெண்டிச்சர் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரீசனபிள் செர்டனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம அந்த ப்ரொவிஷனை நம்ம டிடக்ஷனாக அலோவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 25,00,000 வந்து அலோவ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ 25,00,000 அவங்க அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம். ஓகே. இப்போ 20th பாயிண்ட் பாருங்கள். 20வது பாயிண்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் 10 lakhs ஆன ஃபாரின் ட்ராவல் ஆஃப் 2 டேரக்டர் 2 டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ட்ராவல் அனுப்புகிறாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஃபாரின் பிரிவரி ப்ராஜெக்ட்னா ஒன்றும் இல்லைங்க, பீர் ஃபேக்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்கஹால் பீர் தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரி. ஸோ அதை பற்றி என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் கம்பெனிக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த நெகோசியேஷன் வந்து சக்சீட் ஆகலாம். ஓகே. ஸோ அவங்க வந்து ஃபாரின் கம்பெனியில் போய் நெகோசியேஷன் வந்து பேசியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து எதுவுமே சக்சீட் ஆகலை. ஸோ அது அந்த ப்ராஜெக்ட் வந்து நினச்சின்னா மொத்தமாக க்ளோஸ் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ பீர் ஃபேக்ட்ரி வந்து சப்போஸ் இந்தியாவில் அமைக்க முடியலை, அது வந்து இப்போ வந்து அமெரிக்கா, இப்போ ஃபாரின் கண்ட்ரி ஒரு அமெரிக்கான்னு வச்சுக்கோங்க, அமெரிக்காவில் போய் நம்ம வந்து அக்ரிமெண்ட் பேசுகிறோம். இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து பீர் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் பேசுகிறோம். அந்த நெகோசியேஷன் வந்து சக்சீட் ஆகலை. அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். ஓகே, கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ இந்த 10 லட்சம் வந்து டிடக்ஷனை அலோவ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே. ஸோ அந்த பிஸ்னஸில் இதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறோம், இல்லை எக்ஸ்பென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம அலோவ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து ப்ரீவரி ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்குண்டான பிளானிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி நெகோசியேஷன் எக்ஸ்பெண்டிச்சரை இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எதுவுமே நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், புதுசாக ஒரு யூனிட் ஆரம்பிக்க போகிறோம், அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த பிஸ்னஸ் நடக்கவே இல்லை, கேன்சல் பண்ணிட்டோம், அந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் எதுவுமே நம்ம வந்து பிஜிபிபியில் அலோவ் பண்ணக்கூடாது. ஆனால் இப்போ நம்ம கரண்ட்டாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அந்த பிஸ்னஸில் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பென்ஷன் இல்லை ஏதாச்சும் ஒரு யூனிட் வந்து புதுசாக ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம அலோவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து புது ப்ராஜெக்ட், புது பிஸ்னஸுக்காண்டி ஒரு 10 லட்ச ரூபா நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம க்ளோஸ் டவுன் பண்ணியாச்சு, இழுத்து முடியாச்சு. ஸோ இந்த 10 லட்சத்தை வந்து நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த 10 லட்சத்தை நீங்கள் நினச்சிடணும் ஆட் பேக் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ 21st பாயிண்ட் 21வது பாயிண்ட் பாருங்கள். 6 lakhs paid to H towards feasibility study conducted for examining proposal for technological advancement related to existing business. இப்போ வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கிறோம், அதோட டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை பற்றி நம்ம எக்ஸாமின் பண்ணுற போகிறோம். ஃபீசிபிலிட்டி அதாவது இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து நீங்கள் வந்து ஐஃபோன் கம்பெனி இருக்கிறாங்களா, ஸோ ஆப்பிள் ஐஃபோன், ஸோ அவங்க பொறுத்த வரைக்கும் வந்து iPhone 11 iPhone 12 சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராஜெக்ட் வந்து புது ப்ராடக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு சாஃப்ட்வேர் அண்ட் iOS இந்த மாதிரி ஒவ்வொரு iOS வந்து புதுசாக கொண்டு வருவாங்க, ஒவ்வொரு பிராண்ட் வந்து புதுசாக கொண்டு வருவாங்க. ஸோ அந்த பிராண்ட் கொண்டு வரப்போ மார்க்கெட்டில் வந்து நம்ம சேல் பண்ணுறோன்னா நம்ம சேல் வந்து நல்லா ஹையாக போகுமா லோவாக போகுமான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி எடுப்போம், ஃபீசிபிலிட்டி ஸ்டடி எடுப்போம். ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் வந்து அடுத்த பிராண்ட் உள்ளே கொண்டு வர போகிறாங்க, ஸோ அதுக்காண்டி ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணுறாங்க அப்படின்னா அது கரண்ட் பிஸ்னஸோட எக்ஸ்பெண்டிச்சர் தான், அது புது பிஸ்னஸ் கிடையாது. இப்போ ஐஃபோன் வந்து வேறு ஏதோ ஒரு செக்டாரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். ஆனால் இப்போ நம்ம வந்து ஐஃபோனில் அடுத்த மாடல் கொண்டு வர போகிறாங்க. ஆனால் அந்த மாடல் கொண்டு வரதுக்கு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி வந்து ஒரு 6 லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா அந்த பிராண்டு கொண்டு வந்தால் மார்க்கில் அந்த அளவுக்கு ரீச் இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நாலேஜுக்கு வந்துருக்கு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன செய்கிறாங்க, க்ளோஸ் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி க்ளோஸ் டவுன் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 lakhs வந்து நம்ம டிடக்ஷனை அலோவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து கரண்ட் பிஸ்னஸில் நடக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் தான். புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணல, கரண்ட் பிஸ்னஸில் அடுத்த பிராண்டை வந்து மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அதுக்குண்டான ஸ்டடியோட எக்ஸ்பெண்டிச்சர் தான் 6 லட்ச ரூபா. ஸோ கரண்ட் பிஸ்னஸ்க்குண்டான எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஸோ இதை நம்ம அலோவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதை அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம். ஸோ 22வது பாயிண்ட் பாருங்கள். இட் இன்கர் 3 lakhs as எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் பப்ளிக் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். பப்ளிக் இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகே. ஸோ பப்ளிக் இஷ்யூ பண்ணுறப்ப இஷ்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 3 லட்சம் நடந்திருக்கு.
Okay, the public issue could not be materialized due to non-clearance by SEBI and 2 lakh as expenditure for issue of bonuses to existing shareholders. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல 3 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் இஷ்யூக்கு உண்டான எக்ஸ்பெண்டிச்சரு, அடுத்து 2 லட்சம் பார்த்தீங்கன்னா போனஸ் ஷேர்ஸுக்கு உண்டான எக்ஸ்பெண்டிச்சர். ஆக்சுவலாக இப்போ நம்ம பப்ளிக் இஷ்யூ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம ஷேர் கேபிட்டல் வந்து 10 லட்ச ரூபா இருக்குது. இப்போ 3 லட்ச ரூபா நம்ம பப்ளிக் இஷ்யூ பண்ணுறோம்னா அந்த ஷேர் கேபிட்டல் வந்து 13 லட்ச ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ சப்போஸ் கேபிட்டல் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இது வந்து நம்ம டிடக்ஷனை அலோவ் பண்ண மாட்டோம். ஓகே, நம்ம ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் தான் நம்ம அலோவ் பண்ணுவோம். இது வந்து கேபிட்டல் பேஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இந்த 3 லேக்ஸை நம்ம டிஸ்அலோவ் பண்ணிடுறோம், பிஎன்எல்ல ஆட் பண்ணிக்கிறதுங்க. ஓகே, ஸோ ஆட் பேக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்கேன், 2 லேக்ஸை, அதாவது 2 லேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் ஷேருக்குண்டான இது. இப்போ நம்ம போனஸ் ஷேர் யூஸ் பண்ணோம்னா ஷேர் கேபிட்டல் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகுமா? ஆகாது. ஷேர் கேபிட்டல் வந்து அப்படி தான் இருக்கும். போனஸ் ஷேரை வந்து என்ன செய்யணும்னா நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸுக்குண்டான ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்லேருந்து எடுத்து தான் போனஸ் ஷேரை வந்து இஷ்யூ பண்ணுறோம். ஸோ இது மூலமாக ஷேர் கேபிட்டல் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ போனஸ் ஷேர் நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ 2 லேக் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. ஸோ இந்த 2 லேக்ஸ் வந்து அலோவபிள் டிடக்ஷன் தான். ஓகே, ஸோ டிடக்ஷனாக நம்ம அலோவ் பண்ணிக்கலாம். ஸோ 2 லேக்ஸ் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேணாம். ஸோ இந்த 3 லேக் மட்டும் நீங்கள் ஆட் பேக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த பாயிண்டில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பி பாயிண்ட், பிக்குள்ளே வரோம். பி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கம், இதெல்லாம் வந்து இன்கமாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. பிஎன்எல்ல கிரெடிட் சைடில் போட்டிருக்காங்கிற ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது பாருங்கள், அன்ரியலைஸ் ரெண்ட் ஆஃப் 3,80,000 pertaining to finance year 2020-21 and 2021-22 recovered during the year in respect of commercial property owned by the company which was sold by the company on 23/3/2023. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது நம்ம வாடகைக்கு விட்ருக்கோம். ஓகே, ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமில் வந்து இது வரும், வாடகைக்கு விட்ருக்கோம். 2020-21 21-22. ஸோ இந்த 2 டைமில் உள்ள ரெண்ட் வந்து 3,80,000 நமக்கு இன்னும் வரவே இல்லை. இந்த வருஷம் கரண்ட் இயரில் வந்து அதை நம்ம ரியலைஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த வருஷம் தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், ரெண்டல் இன்கம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரிசீவ் பண்ணால் மட்டும் தான் நம்ம டேக்ஸ் போடுவோம். கடைசி 2 வருஷம் 2020-21 21-22 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிசீவ் பண்ணவே இல்லை. ஸோ அந்த இன்கம் வந்து கரண்ட் இயரில் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ கரண்ட் இயரில் ரிசீவ் ஆகிருக்குது. ஸோ 3,80,000 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த வருஷக்குள்ள இன்கம். ஆனால் இது பிஜிபிபி இன்கம் கிடையாது, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம். ஸோ பிஜிபிபி இன்கமில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் லெஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ 3,80,000 பார்த்தீங்கன்னா பிஜிபி இன்கமாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் லெஸ் பேக் பண்ணிக்கோங்க. லெஸ் பண்ணிவிட்டு இந்த 3,80,000 வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமில் நீங்கள் போட்டுக்கணும். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். செகண்ட், டிவிடெண்ட் ஃப்ரம் ஃபாரின் கம்பெனி இன்க்ளூட் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் 20,000 கலெக்ஷன் சார்ஜஸ் இன்கம் ஆன் ஏர்னிங் சச் டிவிடெண்ட். அதாவது டிவிடெண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா 20,000 வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்கம் ஆன் ஏர்னிங் சச் டிவிடெண்ட் 1,60,000. ஆக்சுவலாக டிவிடெண்ட் வந்து 1,60,000. அந்த டிவிடெண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்காண்டி 20,000 கலெக்ஷன் சார்ஜஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலாக ஒரு டிவிடெண்ட் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா அது வந்து ஐஎஃப்ஓஎஸ் தான் நம்ம போடுவோம், பிஜிபிபியில் போட மாட்டோம். ஆனால் பிஜிபிபியில் கிரெடிட் சைடில் போட்டிருக்காங்க. ஸோ 1,60,000 நீங்கள் என்ன பண்ணிக்கணும், லெஸ் பண்ணிக்கணும். ஓகே, 1,60,000 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் லெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த 1,60,000 அப்படியே தூக்கி நம்ம ஐஎஃப்ஓஎஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் நீங்கள் போட்டுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த 20,000 வந்து பார்த்திங்க அப்படின்னா 20,000 பிஎன்எல் டெபிட் சைடில் போட்டிருக்காங்களா போடலையாங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஆனால் ஆக்சுவலாக இது வந்து ஐட்டம்ஸ் கிரெடிட்டட் ஐட்டம்ஸில் கொடுத்ததுனால 20,000 வந்து போடவே இல்லைன்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஸோ 1,60,000 நம்ம ஆட் பேக் பண்ணிக்கணும், ஸ்ட்ரைட்டாக நம்ம ஆட் பேக் பண்ணிக்கலாம். இல்லை 20,000 வந்து டிடக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம 1,00,000 மைனஸ் 1,60,000 மைனஸ் 20,000 போட்டால் 1,40,000 வரும். ஸோ 1,40,000 தான் ப்ராஃபிட் என்ன செஞ்சுருக்காங்க, தப்பாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம 1,40,000 ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஆனால் இந்த சம்பளம் 20,000 பற்றி எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்கல. ஸோ நம்ம என்ன அசீவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா 20,000 பிஎன்எல்ல எந்த எஃபர்ட்டும் அவங்க காமிக்கலை, 1,60,000 மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. ஸோ 1,60,000 ப்ராஃபிட்டில் இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எடுத்துக்கணும், ரெடியூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த 1,60,000 ஐஎஃப்ஓஎஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் தூக்கி போட்டணும். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். Third point, profit of 3 lakhs received from hedging contract entered into for meeting out loss in foreign currency payment towards an imported printing and machinery valued at 95 lakhs. ஒரு மிஷினை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த மிஷினோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 95 லட்ச ரூபா. ஓகே, ஸோ 95 லட்ச ரூபா ஃபாரின் கரன்சியில் நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ ஃபாரின் கரன்சி ஃப்ளக்சுவேட் ஆனதுனால
நம்ம பேமெண்ட் பண்ணுறப்போ 3 லட்ச ரூபா நமக்கு ப்ராஃபிட் வந்துருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ 95 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க. 31/3/2024 அந்த டைமில் நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது வந்து உங்களுக்கு வந்து ஃபாரின் கரன்சி ரேட் வச்சு பார்த்தோன்னா 93 லட்சம் தான் வருது. அதாவது 92 லட்சம் தான் வருது அப்படின்னா 3 லட்சம் உங்களுக்கு ப்ராஃபிட் தானே. ஏன்னா 95 லட்ச ரூபா நீங்கள் பே பண்ண வேண்டிய இடத்துல 92 லட்சம் பே பண்ணால் போதும். அப்படின்னா 3 லட்சம் உங்களுக்கு ப்ராஃபிட் தானே. ஸோ இந்த 3 லட்சம் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ப்ராஃபிட்டு. ஓகே. ஸோ வந்து இது வந்து நம்ம என்ன செய்வோம், கேபிட்டல் ப்ராஃபிட்டை வந்து பிவிஜிபிபி இன்கம் கேல்குலேட் பண்ணுறப்ப நம்ம காமிக்க மாட்டோம். ஆனால் இது வந்து ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் அசெட்டில் வந்து நம்ம என்ன செய்வோம்னா ரெடியூஸ் பண்ணிக்குவோம். ஓகே. ஸோ 95 லட்ச ரூபா பேமெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல 92 தான் பேமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ 95ல் 3 கழிச்சு 92 மட்டும் தான் நம்ம ஆக்சுவல் காஸ்ட்டாக போடணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல 3 லட்ச ரூபா என்ன செஞ்சுருக்காங்க, பிஜிபிபியில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ரெடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன செய்யணும், டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணுறப்போ 95ல் 3 லட்ச ரூபா நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டு 92 லட்ச ரூபா நெட்டாக இருக்கும்ல. ஸோ அதுக்கு தான் நீங்கள் டெப்ரிசியேஷன் போடணும். ஓகே. ஸோ இந்த கேல்குலேஷனை நீங்கள் ஆன்சரில் செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இப்படி தான் பண்ணணும். 95 லட்ச ரூபா ஆக்சுவல் காஸ்ட்டு, அதில் 3 லட்ச ரூபா நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டு 92 லட்ச ரூபா. ஸோ அதுக்கு தான் நீங்கள் 15% டெப்ரிசியேஷன் போடணும். ஓகே. ஸோ அந்த கேல்குலேஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. 4th பாயிண்ட் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் பேங்க் அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்டா நெட் ஆஃப் டிடிஎஸ் ஆட் 10% 1,35,000. ஆக்சுவலாக பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்து எதில் வரும், பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்ஓஎஸில் வரும். ஓகே. ஸோ டிடிஎஸ் கழிச்சு ரிமைனிங் 1,35,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1,35,000 வந்து ப்ராஃபிட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க, தப்பாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஐஎஃப்ஓஎஸ் போடுறப்போ ஒரு கேல்குலேஷன் பண்ணணும். என்னென்னா 1,35,000 வந்து டிடிஎஸ் கழிச்சு ரிமைனிங் அமௌண்ட் தான் 1,35,000. ஆக்சுவலாக நம்ம அப்படி போடக்கூடாது, நம்ம கிராஸ் அமௌண்ட்டு தான் போடணும். ஓகே. ஸோ 1,35,000 டிடிஎஸ் கழிச்சு வந்த அமௌண்ட்டு. ஸோ 90க்கு இருக்கும். அதாவது 100% இருக்காது, 90%குள்ளே தான் 1,35,000. ஓகே. ஸோ 1,35,000 by 90 into 100 போட்டிங்க அப்படின்னா 1,50,000 வரும். ஸோ நீங்கள் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் போடுறப்போ 1,50,000 போட்டுக்கணும். ஓகே. ஸோ திரும்ப அந்த கேல்குலேஷன் திரும்ப ஒரு சொல்கிறேங்க. இந்த 1,35,000ங்கிறது நெட் அமௌண்ட், அதாவது 10% ரெடியூஸ் பண்ணி வந்த அமௌண்ட் தான் 1,35,000. ஸோ 1,35,000 by 90 into 100 போட்டிங்க அப்படின்னா 1,50,000 வரும். ஸோ இந்த 1,50,000 வந்து ஐஎஃப்ஓஎஸில் நீங்கள் சார்ஜ் பண்ணணும். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் 5th பாயிண்ட் பாருங்கள், கிராஸ் ரெவன்யூ இன்க்ளூட்ஸ் 5 lakhs in respect of a service contract for marketing of some product of Nithup Limited for the period from 1st March 2024 to 30th April 2024. The expenditure incurred on the project till 31/3/2024 amount to rupees 1,27,000 which is included in the other expenditure and debited to P&L account. ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் ஐசிடிஎஸில் உள்ள கான்செப்ட் தான். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ரெவன்யூ வந்து 5 லட்ச ரூபா கான்ட்ராக்ட் நடந்திருக்கு. 5 லட்ச ரூபா வந்து கிராஸ் ரெவன்யூ. இந்த கான்ட்ராக்ட் வந்து 1st மார்ச்லேருந்து 30th ஏப்ரல் வரைக்கும் இந்த கான்ட்ராக்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது என்றைக்கு முடியுதோ 30th ஏப்ரலில் தான் முடியுது. ஓகே. ஸோ நம்ம வந்து எப்போனா கான்ட்ராக்ட் வந்து 90 டேஸ்க்குள்ளே பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து நம்ம கம்ப்ளீஷன் மெத்தடில் தான் நம்ம வந்து போடுவோம். ஓகே. ஸோ இதில் வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகுது, 30th ஏப்ரலில் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 30th ஏப்ரலில் கம்ப்ளீட் ஆகிறப்போ மொத்த எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் எல்லாத்தையுமே 30th ஏப்ரல் அந்த டைமில் தான் நம்ம வந்து என்ன செய்வோம், இன்கமாக நம்ம வந்து ட்ரீட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதில் வந்து 5 லட்ச ரூபா நமக்கு இன்கம் கிடச்சிருக்குது. அது வரைக்கும் நடந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 1,27,000 ரூபா. ஸோ 5 லட்சம் மைனஸ் 1,27,000 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும், 3,73,000 ரூபா வரும். ஓகே. ஸோ நெட்டாக உங்களுக்கு வரக்கூடிய இன்கம் வந்து கான்ட்ராக்டில் 3,73,000 ரூபா. இது வந்து எப்போ கான்ட்ராக்ட் முடியுது, 30th ஏப்ரலில் முடியுது. அதாவது 2024 to 25ங்கிற கேப்பில் தான் கான்ட்ராக்ட் முடியுது. ஸோ இந்த வருஷம் இந்த 3,73,000 நாம் வந்து பிஜிபியில் இன்கமாக காமிக்கக்கூடாது, அடுத்த வருஷம் தான் காமிக்கணும். ஆனால் இந்த வருஷம் காமிச்சிருக்காங்க. ஸோ 3,73,000 ப்ராஃபிட்டில் இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் 6th பாயிண்ட் பாருங்கள், இண்டஸ்ட்ரியல் பவர் தாரிஃப் கன்செஷன் ஆஃப் rupees 5,40,000 ரிசீவ்ட் ஆஃப் கவர்மெண்ட் வாஸ் கிரெடிட்டட் டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டா. ஸோ இண்டஸ்ட்ரியல் பவர் தாரிஃப் கன்செஷன் வந்து 5,40,000, அதாவது கவர்மெண்ட் வந்து சப்சிடி வந்திருக்கு. ஸோ அது இன்கம் தான், அது நம்ம பிரச்சனைலாம் காமிச்சிக்கலாம், இன்கமாக ட்ரீட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ட்ரீட் பண்ணியிருக்காங்க, இதில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம். ஓகே. 7th பாயிண்ட் பாருங்கள், the company had made a sale for rupees 20 lakhs. So Mrs. A company engineers a sole property concern on 10/10/2022. On 1/2/2023 10 lakh were written off in the books as bad debt. ஓகே. ஆக்சுவலாக என்னென்னா 20 லட்ச ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணியிருக்கிறோம், அதில் 10 லட்சம் வந்து பேட் டெப்ட்ஸாக மாறிடுச்சு. ஓகே.
ஸோ பேட் டெப்ட்ஸாக மாறிச்சு. டியூ டு த டெபிஸ் ஆஃப் த சோல் ப்ரிபிள் த கம்பெனி குட் கலெக்ட் ஒன்லி 7 lakhs டுவர்ட்ஸ் த ஃபைனல் செட்டில்மெண்ட் ஆன் 1/3/2024. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நம்ம வந்து போன வருஷம் 20 லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்கிறோம். ஓகே, கிரெடிட் சேல் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் வந்து பேட் டெப்ட்ஸாக காமிச்சிச்சு. போன வருஷம் பேட் டெப்ட்ஸாக காமிச்சிச்சு. ஸோ சன்ட்ரி டெப்டர்ஸில் 20 லட்சம் போட்டிருப்போமா, பேட் டெப்ட்ஸ் 10 லட்சம் கழிச்சிட்டு ரிமைனிங் 10 லட்ச ரூபா தான் சன்ட்ரி டெப்டர்ஸ்லாம் போட்டிருப்போம். இந்த வருஷம் வந்து அந்த 10 லட்சம் ரிசீவ் ஆகுதான்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் அந்த 10 லட்சத்தில் ஃபைனல் செட்டில்மெண்ட்டு இந்த வருஷம் முடிச்சிருந்தாங்க. அதாவது 2 பேரும் நெகோசியேட் பண்ணி 7 லட்சம் தான் அவனால் பே பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு நெகோசியேட் பண்ணி ஃபைனல் செட்டில்மெண்ட்டாக 7 லட்சம் மட்டும் தான் பே பண்ணுறான். அதாவது 10 லட்சம் வர வேண்டிய இடத்துல 7 லட்சம் மட்டும் தான் பே பண்ணுறான். ஓகே, இது வந்து ஃபைனல் செட்டில்மெண்ட்டு. ஃபைனல் செட்டில்மெண்ட்னா ரிமைனிங் அமௌண்ட் நீ தரவே வேணாம்டா, 7 லட்சம் மட்டும் நீ தந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 7 லட்சம் மட்டும் வாங்கிட்டு சரி 7 லட்சம் கிடச்சாலே போதுமே சொல்லிட்டு நம்ம அக்ரிமெண்ட் போட்டு முடிச்சிருந்தோம். ஓகே, ஸோ 10 லட்சம் வர வேண்டிய இடத்துல 7 லட்சம் மட்டும் தான் வந்திருக்கு. அப்போ ரிமைனிங் 3 லட்சம் என்னது பேட் டெப்ட்ஸாக போயிடும். ஸோ இந்த வருஷம் பேட் டெப்ட்ஸாக 3 லட்சம் நம்ம அலோவ் பண்ணிவிட்டு P&L நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இவ்வளோ தான். 7 lakh டுவர்ட்ஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் 1 அமௌண்ட் ரெக்கார்டு வாஸ் ஓன் அஸ் பேட் டெப்ட்ஸ் ரெக்கார்டு ஃப்ரம் அண்ட் கிரெடிட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட். அதுவும் இல்லாமல் இவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 20 லட்சத்தில் 10 லட்சம் போச்சு. போன வருஷம் 10 லட்சம் பேட் டெப்ட்ஸாக போச்சு. இந்த வருஷம் 10 லட்சம் ரிசீவ் ஆகணும். ஓகே, ஸோ அந்த 10 லட்சத்தில் 7 லட்சம் தான் ரிசீவ் ஆகிருக்கு. 10 லட்சத்தில் 7 லட்சம் ரிசீவ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த 7 லட்சத்தை இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா இது வந்து பேட் டெப்ட்ஸ் ரெகவரி அமௌண்ட் சொல்லிட்டு P&L கிரெடிட் சைடில் போட்டு இன்கம்மை அதிகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக இது பேட் டெப்ட்ஸ் ரெகவரியே கிடையாது. போன வருஷமே அதுக்கு நம்ம டேக்ஸ் கட்டியாச்சு 7 லட்சத்துக்கு. இந்த வருஷம் நமக்கு வரக்கூடிய 10 லட்சத்தில் 7 லட்சம் வந்திருக்கு, ரிமைனிங் 3 லட்சம் வரலை. ஸோ அந்த 3 லட்சத்தை நம்ம டிடக்ஷனாக அலோவ் பண்ணணுமே தவிர இந்த 7 லட்சத்தை இன்கம்மை ஆட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ திரும்ப ஒரு தடவை சொல்கிறேங்க, 20 லட்ச ரூபாய்க்கு சேல்ஸ் நடந்திருக்கு. 20 லட்ச ரூபா அமௌண்ட் நமக்கு வரணும். நம்ம டெப்டார்ஸில் போட்டிருக்கிறோம். போன வருஷம் பேட் டெப்ட்ஸ் வந்து 10 லட்சம் சொல்லிட்டு டெப்டார்ஸில் 10 லட்சம் ரெடியூஸ் பண்ணிட்டு போட்டிருக்கிறோம். ஸோ ரிமைனிங் வந்து 10 லட்ச ரூபா ஓப்பனிங்கில் இந்த வருஷம் காமிக்கும். ஓகே, ஓப்பனிங் டெப்டார்ஸ் வந்து இந்த வருஷம் 10 லட்சம். ஸோ அந்த 10 லட்சத்தில் 7 லட்சம் வந்து ரிசீவ் ஆகிட்டு. ஓகே, 10 லட்சத்தில் 7 லட்சம் ஃபைனல் செட்டில்மெண்ட்டாக ரிசீவ் ஆகிருக்குன்னா ரிமைனிங் 3 லட்சம் வந்து பேட் டெப்ட்ஸ்னு அர்த்தம். ஓகே, ஸோ 3 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடக்ஷனாக அலோவ் பண்ணணுமே தவிர இன்கமாக காமிக்கக்கூடாது. ஸோ 3 லட்சம் வந்து டிடக்ஷனாக அலோவ் பண்ணிக்கோங்க. அந்த 7 லட்சம் அவங்க தப்பாக இன்கமாக காமிச்சிருக்காங்களா, ஸோ அதை வந்து என்ன செய்யணும், ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ 7 லட்சத்தை ரெடியூஸ் பண்ணிக்கணும். அதுபோக பேட் டெப்ட்ஸ் 3 லட்சத்தையுமே நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் ஆன்சரில் செக் பண்ணிங்கன்னா முதல்ல ஒரு 7 லட்சம் ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேட் டெப்ட்ஸ் இந்த வருஷத்துக்குள்ள பேட் டெப்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 3 லட்ச ரூபா ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ 8th பாயிண்ட் பாருங்கள். ட்ரேட் கிரெடிட்டர்ஸ் 5 lakhs were outstanding for more than 5 years and there is no business relationship with them. ஓகே, 5 lakhs வந்து ட்ரேட் கிரெடிட்டர்ஸாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷமாக எந்த பேமெண்ட்டும் நம்ம பண்ணலை. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு நமக்கு எந்த ரிலேஷன்ஷிப் இல்லை. அதாவது அவங்க வந்து அப்படியே விட்டாங்க. ஸோ நீங்கள் அமௌண்ட் தரவும் வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், ஆள் விட்றா சாமின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ 5 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாபம் தானே. இப்போ நீங்கள் வந்து 5 லட்ச ரூபா ஒருத்தர் கொடுக்க வேண்டியிருக்கு, அவர் வேண்டான்ட்டார். 5 லட்சம் உங்களுக்கு தானே, அப்போ அது வந்து இன்கம் தானே. ஓகே, ஸோ அது நம்ம இன்கமாக ட்ரீட் பண்ணிக்கணும். ஸோ இவங்க இன்கமாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் ஃபஸ்ட் டெப்ரிசியேஷன் 28 லட்ச ரூபா இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து இம்போர்ட்டட் பிரிண்டட் மிஷினரி சொல்லி மேலே பார்த்தோம்னா அது 92 லட்ச ரூபா. ஸோ அது 92 லட்ச ரூபா வந்து இதில் இன்க்ளூட் ஆகலை. ஸோ 92 லட்சத்துக்கு 25% டெப்ரிசியேஷன் போட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் செகண்ட் பாயிண்ட், எக்ஸ்பெண்டிச்சர் பிரிட்டைன் டு ப்ரீவியஸ் ஃபினான்ஸ் இயர். போன வருஷம் நடந்த எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, ஆன் டியூ பேசிஸ் பட் பெய்டு இன் கரண்ட் ஃபினான்ஷியல் இன் கேஷ் ஆன் 18/1/2024. அதாவது போன வருஷம் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்கு. ஓகே, ஆனால் அதை வந்து போன வருஷம் பேமெண்ட் நடக்கலை. ஆனால் அதை வந்து இந்த வருஷம் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் நம்ம டிடக்ஷனை அலோவ் பண்ணிடுவோம். 35,000 போன வருஷம் எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்கு. அதுக்கு நம்ம பே பண்ணல, எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்கு. ஆனால் நம்ம வந்து டிடக்ஷனை அலோவ் பண்ணியிருக்கோம், 35,000 அலோவ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த வருஷம் அதுக்குண்டான பேமெண்ட் வந்து எதில் பண்ணியிருக்கோம், கேஷில் பண்ணியிருக்கோம். 10,000க்கு மேலே கேஷில் பண்ணக்கூடாது, ஆனால் கேஷில் பண்ணியிருக்கிறோம். போன வருஷம் அலோவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வருஷம் என்ன செய்யணும், அதை இன்கமாக நமக்கு ஆக்கிடணும். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நீங்கள் எம்ப்ளாயி இப்போ வந்து நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் வச்சுக்கோங்க. 35,000 டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் தான். சேலரி வந்து நீங்கள் 35,000 ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து கொடுக்கல. எம்ப்ளாயருக்கு போன வருஷம் நீங்கள் கொடுக்க வேண்டிய சேலரி வந்து நீங்கள் கொடுக்கல. ஆனால் போன வருஷம் நம்ம என்ன செய்வோம், டிடக்ஷனாக அலோவ் பண்ணிடுவோம்.
இந்த வருஷம் நீங்கள் அந்த பேமெண்ட் வந்து கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா பேங்க்கில் தான் பண்ணணும். கேஷில் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன செய்யணும், நம்ம இன்கமாக ட்ரீட் பண்ணி நம்ம ஆட் பேக் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ போன வருஷம் டிடக்ஷன் அலோவ் பண்ணியிருக்கிறோம், ஆனால் இந்த வருஷம் கேஷில் பேமெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே. ஸோ கேஷில் பேமெண்ட் பண்ணக்கூடாது, தப்பாக பண்ணியிருக்கிறோம். ஸோ வயலேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த 35,000 என்ன செய்யணும், இந்த வருஷம் இன்கமாக காமிச்சு அதுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். போன வருஷம் நம்ம டிடக்ஷன் அலோவ் பண்ணதுனால டேக்ஸ் பே பண்ணலை, இந்த வருஷம் நம்ம வயலேட் பண்ணதுனால நம்ம இன்கமாக காமிச்சு நம்ம டேக்ஸ் பே பண்ணணும். ஓகே. ஸோ 35,000 என்ன செய்யணும், ப்ராஃபிட்டில் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 3வது பாயிண்ட் பாருங்கள், ஆடிட் ஃபீஸ். அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் 3வது பாயிண்ட்டு ஆடிட் ஃபீஸ் பார்த்தா ப்ரீவியஸ் இயர் 2022-23 வந்து 75,000. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் டிடிஎஸ் டிடக்ட் பண்ணலை, அந்த டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணி இந்த வருஷம் தான் டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ ஆடிட் ஃபீஸுக்கு வந்து 75,000 வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் டிஸ்அலோவ் பண்ணியிருப்போம். போன வருஷம் டிடக்ஷனாக அலோவ் பண்ணியிருக்க மாட்டோம் 30%. ஸோ இந்த 75,000க்கு 30% அமௌண்ட் இருக்கலாம். ஸோ அதை வந்து இந்த வருஷம் கரண்ட் இயரில் நம்ம அலோவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அது வந்து ப்ராஃபிட் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் ட்ரான்ஸ்ஃபர் கார்பரேட். ஸோ இது ஆல்ரெடி சொல்லியாச்சு, 4 லட்சம் வந்து கரெக்டாக இன்கம் நெட் ப்ராஃபிட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்களாம். ஸோ பிரச்சனை இல்லை, 4 லட்சம் வந்து எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த கார்பரேட் கிரெடிட் கூட எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தோம், 6வது பாயிண்டில் பார்த்தோம் நினைக்கிறேன். ஆமாம், 6th பாயிண்டில் பாருங்கள், அதோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 35,000 பிஎன்எல்ல டெபிட் சைடில் போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு, ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ 4th பாயிண்ட்டும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ அடிஷனல் டெப்ரிசியேஷனில் அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வருவோம். 5th பாயிண்ட் பார்ப்போம். எலிஜிபிள் சேலரி அண்ட் டியர்னஸ் அலவன்ஸ் ஃபார் த பென்ஷன் ஸ்கீம். அது ஆக்சுவலாக பென்ஷன் ஸ்கீம் சொல்லிட்டு நம்ம ஒன்று பார்த்தோம், அதுக்குள்ளான சேலரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த சேலரியில் 10% வரைக்கும் நமக்கு லிமிட்டு. பென்ஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 80CCDயில் பென்ஷன் ஸ்கீமில் சேலரி அண்ட் டியர்னஸ் அலவன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அது வந்து 10 லட்ச ரூபா. ஸோ அதில் 10% பண்ணிங்கன்னா 1 lakh தான் வரும். ஸோ 1 lakh வரைக்கும் தான் நம்ம வந்து டிடக்ஷனாக அலோவ் பண்ண முடியும். ஓகே. ஸோ அந்த லிமிட் வரைக்கும் தான் நம்ம அதில் அலோவ் பண்ண முடியும். அதில் வந்து ஆக்சுவலாக 1,50,000 டிடக்ஷனாக அலோவ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா 50,000 பண்ணியிருக்காங்க. 1 லட்சம் தான் நம்ம பண்ணணும், 1,50,000 பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா 50,000 பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த 50,000 என்ன பண்ணணும், ஆட் பேக் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 6th பாயிண்ட் பாருங்க, in respect of ongoing marketing order there was a claim for escalation of prices to the tune of 8,50,000. அதாவது என்னன்னா மார்க்கெட்டிங் கான்ட்ராக்ட், அதாவது கான்ட்ராக்ட் ஒருத்தர்கள்ட்ட வச்சுருக்கிறோம். அதாவது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 8,50,000 இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து அவங்கள்ட்ட கான்ட்ராக்ட் வச்சுக்கிறோம், கான்ட்ராக்டை எக்ஸிக்யூட் பண்ணுற டைமில் ப்ரைஸ் வந்து 8,50,000 இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ நமக்கு வந்து 8,50,000 நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து நமக்கு அதிகமாகவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா, நம்ம ப்ரைஸ் வந்து அதிகமாக வேணுங்கிறதுக்காண்டி நம்ம கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டுக்கிறோம். போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கேஸில் வந்து நமக்கு ஃபேவராக வந்துருச்சு. ஸோ நமக்கு ஃபேவராக வந்துருச்சு, ஆனால் அந்த 8,50,000 நமக்கு ரிசீவ் ஆகணும். ஆனால் அந்த பேமெண்ட் பண்ணுறவர் அந்த பையர் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா 2 லட்சம் மட்டும் தான் நமக்கு பேமெண்ட் பண்ணியிருக்காரு. இதேமாதிரி 6,50,000 கிரெடிட்டில் இருக்குது, கிரெடிட் பேசிஸில் இருக்குது. அப்புறமா பேமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு காரணத்தில் 2 லட்சம் மட்டும் தான் பேமெண்ட் பண்ணியிருக்காரு, 6,50,000 பேமெண்ட் பண்ணலை. ஓகே. ஸோ 6,50,000 பேமெண்ட் பண்ணலை. ஆனால் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, 2 லட்சம் மட்டும் தானே பேமெண்ட் வந்திருக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஆட் பண்ணிக்குவோம்னு சொல்லிட்டு 2 lakhs மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்காங்க, 6,50,000 ஆட் பண்ணலாம். நம்ம எப்போவுமே நம்ம வந்து அக்கௌண்ட்ஸை அக்ரூவல் பேசிஸில் தான் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து 8,50,000 வரப்போகுது, செட்டரிட்டியாக கண்டிப்பாக 8,50,000 நமக்கு வரக்கூடிய இன்கம் தான். அப்படின்னா 8,50,000 நம்ம ப்ராஃபிட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இவங்க வெறும் 2 லட்சம் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்காங்க, ரிசீவ் ஆன 2 லட்சம் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. எப்படி 6,50,000 ஆட் பண்ணலை. ஸோ நம்ம 6,50,000 ஆட் பண்ணிக்குவோம். ஓகே. நெக்ஸ்ட் 7th பாயிண்ட் பாருங்கள், the company has obtained a loan of 5 lakhs from Manu Textile Private Limited in which it holds 16% voting rights. இதில் தான் செக்ஷன் 222E வந்து அப்ளை ஆகுது. இவங்க எந்த கம்பெனி, க்ளோஸ்லி ஹெல்டு கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி. ஓகே. ஸோ க்ளோஸ்லி ஹெல்டு கம்பெனி. ஸோ இவங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா செக்ஷன் 222E வந்து அப்ளை ஆகும். இவங்க வந்து ஆக்சுவலாக இவங்களோட ஷேர் ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா மனு டெக்ஸ்டைல் ப்ரைவேட் லிமிடெட். அந்த கம்பெனி வந்து இவங்க மேலே 16% ஓட்டிங் ரைட்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ இவங்கள்ட்ட ஷேர் வாங்கி 16% மேலே ஷேர் வாங்கி வச்சுருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம லோன் 5 லட்ச ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து செக்ஷன் 222E வந்து அப்ளை ஆகும். ஓகே. ஸோ லோன் வந்து இவங்களுக்கு 5 லட்ச ரூபா கொடுக்குறோம். அக்யூமுலேட்டர் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா மனு டெக்ஸ்டைல் நம்மளோட கம்பெனியில் அக்யூமுலேட்டர் ப்ராஃபிட் வந்து 2 lakhs வச்சுருக்கிறோம். 2 lakhs வச்சுருக்கோம். நம்ம வந்து நம்ம ஷேர் ஹோல்டருக்கு 5 lakhs லோன் கொடுக்குறோம். ஸோ நம்ம எவ்வளோ லோன் கொடுத்தோம், 5 லட்ச ரூபா. நம்மளோட அக்யூமுலேட்டர் ப்ராஃபிட் 2 லட்ச ரூபா. இந்த 5 லட்சத்துக்கும் 2 லட்சத்துக்கும் விச்செவர் இஸ் லோயர் பார்க்கணும், எது கம்மின்னு பார்க்கணும். ஸோ 2 lakhs தான் கம்மி. ஸோ 2 lakhs வந்து நம்ம டீம்டு டிவிடெண்டாக நம்ம எடுத்துக்கணும். ஓகே. ஸோ நம்மளோட லோன் கொடுத்த லோன் அமௌண்ட்டு அப்புறம் அக்யூமுலேட்டர் ப்ராஃபிட் 2 லட்ச ரூபா. ஸோ இதில் விச்செவர் இஸ் லோயர் பார்த்தீங்கன்னா 2 lakhs தான் லோயர் அமௌண்ட்டாக வருது.
ஸோ இந்த 2 lakhs வந்து 222E செக்ஷன் படி டீம்டு டிவிடெண்ட் நம்ம ப்ராஃபிட்டில் ஆட் பண்ணிக்கணும். ஆனால் நம்ம பிஜிபியில் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். நம்ம வந்து அது ஐஎஃப்ஓஎஸில் போடுவோம். ஓகே, ஸோ டிவிடெண்ட் இன்கம் பொறுத்தவரைக்கும் நம்ம ஐஎஃப்ஓஎஸில் தான் போடுவோம். ஸோ 222E செக்ஷன் படி 2 lakhs டீம்டு டிவிடெண்டாக ஐஎஃப்ஓஎஸில் சார்ஜ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது ஆன்சரில் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எயித்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அசசி எக்ஸிக்யூட்டட் 1 contract ஆஃப் வேல்யூ ஆஃப் 50 lakhs அண்ட் கம்ப்ளீட்டட் இன் கரண்ட் இயர். கரண்ட் இயர்லேயே முடிச்சிட்டாங்க. கான்ட்ராக்ட் வித்தில் 20% ஆஃப் கான்ட்ராக்ட் அமௌண்ட் விச் would be released only after 2 years. 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களாம். என்னன்னா கான்ட்ராக்ட் வந்து என்ன செய்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து மொத்த அமௌண்ட்டை பே பண்ணாமல் 20% வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்காரு. 2 வருஷம் கழிச்சு தான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்காங்க. ஓகே, த அமௌண்ட் வித்ஹெல்ட் ஹேட் நாட் பீன் கிரெடிட் டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். 15 லட்சம் வந்து இந்த வருஷமே நமக்கு வந்து கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வருஷத்துக்குள்ளான இன்கம் தான் 15 லட்சம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த 20% வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் காமிக்கலை. 80% தான் காமிச்சிருக்காங்க, 20% காமிக்கலை. ஸோ நம்ம என்ன செய்யணும், 20% இன்கம் 15 லட்சத்துக்கு 20% போட்டால் 3 லட்ச ரூபா வரும். ஸோ 3 லட்சம் இந்த கரண்ட் இயர் இன்கம் தான், ஆனால் கரண்ட் இயர்லாம் காமிக்கலை. ஸோ நம்ம வந்து ப்ராஃபிட் என்ன செய்வோம், 3 லட்சத்தை ஆட் பண்ணி காமிக்கணும். ஓகே, அதையும் நீங்கள் ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. ஸோ 9th கொஸ்டின் பாருங்கள், கிராண்ட் ரிசீவ்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஃபார் அக்யூசன் ஆஃப் ஜென்ரேட்டர் வந்து 10 லட்ச ரூபா. ஜென்ரேட்டர் வாங்குறதுக்கு 10 லட்ச ரூபா கிராண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஜென்ரேட்டரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 35 லட்ச ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கிறோம். ஸோ அதில் 10 லட்சம் கிராண்ட் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த 10 லட்சம் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ கவர்மெண்ட் கிராண்ட் இருந்தால் நம்ம வந்து 35 லட்சத்தில் 10 லட்ச ரூபா கவர்மெண்ட் கிராண்ட் கிடச்சிச்சு. ஸோ 25 லட்சம் தான் நம்மளோட காஸ்ட்டு. ஓகே, ஸோ அந்த 35ல் 10 போக 25க்கு மட்டும் தான் நம்ம ஆக்சுவல் காஸ்ட்டில் போடுவோம். அது போக வேறு என்ன இன்ஃபர்மேஷன் பாருங்கள். சம் ஆஃப் ₹5 lakh வாஸ் பெய்ட் அஸ் அட்வான்ஸ் பை கேஷ் டு த சப்ளையர் ஆஃப் ஜென்ரேட்டர். அதுக்கப்புறம் அந்த ஜென்ரேட்டரோட சப்ளையருக்கு பார்த்திங்க அப்படின்னா 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். அது வந்து பேங்க் மூலமாக கொடுக்கல, கேஷ் மூலமாக கொடுத்துருக்கோம். 10,000க்கு மேலே பேங்க் மூலமாக தான் கொடுக்கணும். ஆனால் இவங்க 5 லட்சம் கேஷாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ 35 லட்சத்தில் முதல்ல 10 லட்சம் சப்சிடி கழிச்சிக்கணும். ஸோ ரிமைனிங் 25 லட்சம் இருக்கும். 25 லட்சம் இருக்கும். அதில் 5 லட்ச ரூபா கேஷ் பேமெண்ட் வந்து கழிச்சிக்கணும். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபா இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் கேல்குலேட் எடுத்துக்கோங்க, 35 லட்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் சப்சிடி 10 லட்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 25 லட்சம் வருதா. ஸோ அதில் வந்து 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து கேஷ் மூலமாக பண்ணியிருக்கோம். ஸோ 5 லட்சம் வந்து கழிச்சிக்கோங்க. ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 20 லட்ச ரூபா வரும். ஓகே, ஸோ 20 லட்சம் கேல்குலேட்டரில் வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஃபர்தர் ஃபாலோயிங் எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டிவ் டு அக்யூசன் ஆஃப் அசெட். அடுத்த எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்கு, அது எதுவுமே அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணலை. ஓகே, ஸோ என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் பெய்டு டு டிரான்ஸ்போர்ட்டர் வந்து 25,000 இன் கேஷ். ஆக்சுவலாக இந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வரும். என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டருக்கு நம்ம பே பண்ணக்கூடிய சார்ஜஸ் வந்து கேஷ் மூலமாக 35,000 வரைக்கும் பே பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து இந்த இடத்துல அப்ளை ஆகாது. ஓகே, அந்த 35,000 கேஷ் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு மட்டும்தான் அந்த 35,000 லிமிட்டு. ஆக்சுவல் காஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறப்போ, ஒரு மிஷின் வாங்குறப்போ இல்லை ஃபிக்ஸட் அசெட் வாங்குறப்போ ஆக்சுவல் காஸ்ட் நம்ம கண்டுபிடிப்போம்ல. அந்த ஆக்சுவல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறப்போ நிறைய பேமெண்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். மிஷினோட காஸ்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டாக இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10,000க்கு மேலே பேமெண்ட் நடக்குது அப்படின்னா அது வந்து சிங்கிள் சப்ளையர்கிட்ட நம்ம பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா 10,000க்கு மேலே பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா பேங்க் மூலமாக தான் பண்ணணும். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் 25,000ங்கிறது 10,000 தாண்டிடுச்சு. ஸோ இதை நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ 35,000க்குள்ளே தான் இருக்குல்ல, அதனால் அலோவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு யாரும் நினச்சிடாதீங்க. ஆக்சுவல் காசு கண்டுபிடிக்கிறப்போ டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜஸ் வருதுல, இது 35,000 லிமிட் கிடையாது, 10,000 தான் லிமிட். ஓகே, ஸோ ப்ரொவிஷனை நல்லா படிங்க. ப்ரொவிஷன் வந்து பார்க்குறப்போ ஆக்சுவல் காசு கண்டுபிடிக்கிறப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் வந்து 10,000 தான் லிமிட்டு, 35,000 கிடையாது. ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு மட்டும் தான் 35,000 லிமிட்டு. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிக்கிறப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸுக்கு 10,000 தான் லிமிட். ஓகே, ஸோ இந்த 25,000 வந்து அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ அதை வந்து விட்டுருங்க, அதை ஒன்றுமே பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் பி வந்து பாருங்கள். இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் போய்ட்டு மிஸ்டர் அலி 35,000 த்ரூ பிஹெச்ஐஎம் யூபிஐ பேமெண்ட் பண்ணுறோம். அதாவது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணுறோம், 35,000 பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கேல்குலேட்டர் 20 லட்ச ரூபா வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அது அப்படியே ஆஃப் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, 20 லட்ச ரூபா நீங்கள் போட்டுக்கோங்க. 20 லட்ச ரூபா நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். எப்படி 35 லட்சம் -10 -5 போட்டிங்கன்னா 20 லட்ச ரூபா வரும். ஸோ அந்த 20 லட்சத்தில் பி பாயிண்ட் 35,000 வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் நடந்திருக்கு. இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, மிஷினை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஸோ
ஸோ 35,000 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 20,35,000 வந்து ஆக்சுவல் காஸ்ட்டாக வரும். ஓகே. ஸோ 20,35,000க்கு நீங்கள் எத்தனை பெர்சன்ட் டெப்ரிசியேஷன் பண்ணும்? 15% டெப்ரிசியேஷன். ஓகே. ஸோ 15% டெப்ரிசியேஷன் போட்டு அந்த டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே. இது ஆக்சுவலாக நம்ம முதல்ல பார்த்த டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டில் இது இன்க்ளூட் ஆகலை. இது வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் வரக்கூடிய அமௌண்ட்டு. ஸோ 20,35,000க்கு 15% டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுங்கள். அந்த அமௌண்ட்டை நீங்கள் டெப்ரிசியேஷனை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஆட் பண்ணிக்கோங்கன்னா ப்ராஃபிட்லேருந்து ஆட் பண்ண சொல்லலை, டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டு கூட ஆட் பண்ணிவிட்டு அந்த மொத்த அமௌண்ட்டை ப்ராஃபிட்லேருந்து கழிச்சிக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான் மேட்ரு. 9ஆம் பாயிண்ட் பார்த்தாச்சு. அது ஏதாச்சும் டவுட்டு கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்டு விடுங்க. ஆன்சர் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டு விடுங்க. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் 10வது பாயிண்ட். டியூரிங் த இயர் 1 lakh equity shares of 10 each was issued for ₹25 per share. ஓகே. 1 lakh equity share வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறோம் 25 ரூபாய்க்கு. இந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ஷேர் ஆஸ் பெர் ரூல் 11UA ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ் டிட்டர்மின் அட் 17 ரூபா. ஆக்சுவலாக ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வெறும் 17 தான் வந்திருக்குது. ஆனால் 25 ரூபாய்க்கு நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து ஏஞ்சல் டாக்ஸேஷன் மாதிரி. ஓகே. ஸோ நம்ம 17 ரூபா தான் வருது, 25 ரூபாய்க்கு நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். இஷ்யூ பண்ணியிருக்கோம்னா 8 ரூபா வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ 8 × 1 லட்சம் போட்டிங்கன்னா 8 லட்ச ரூபா வரும். இந்த 8 லட்சம் வந்து நம்ம என்ன செய்வோம்? IFOSல நம்ம போடுவோம். ஓகே. ஸோ இது செக்ஷன் 56(2)(10)ல் வரும்னு நினைக்கிறேன். ஸோ செக்ஷன் 56(2)(10)ல் IFOSல ஷேர் வேல்யூ வந்து நம்ம 17 ரூபா தான் மார்க்கெட் வேல்யூ வருது. நம்ம அதிகமாக கொடுத்துருக்குறோம் அப்படின்னா 8 ரூபா அதிகமாக கொடுத்துருக்கோம்ல. ஸோ இது வந்து IFOS வந்து சார்ஜ் ஆகும். ஓகே. ஸோ ஒரு இந்த 10th பாயிண்ட் மட்டும் ஆன்சரில் செக் பண்ணிக்குவோம். ஆ 10th பாயிண்ட் இந்த IFOSல போட்டிருக்காங்க பாருங்க. கன்சிடர் இந்த ஆரோவில் காமிக்க பாருங்க. கன்சிடர் எக்ஸஸ் ஆஃப் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஏ க்ளோஸ்லி ஹெல்ட் கம்பெனி இஷ்யூஸ் ப்ரீமியம். இது வந்து ஏஞ்சல் டாக்ஸேஷன், அதாவது ஏஞ்சல் டாக்ஸேஷனுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய ஃபண்டு தேவைப்படும். ஸோ ஃபேர் மார்க்கெட் வேல்யூவில் 17 தான் போயிட்டுருக்கு. அவங்க நிறைய ஃபண்டு தேவைப்படுறதுனால 25 ரூபா வச்சு ஷேரை இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா 8 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு இஷ்யூ பண்ணுறாங்க. 8 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கம்பெனிக்கு ப்ராஃபிட் தானே. இது வந்து IFOSல ஒரு இன்கமாக நம்ம காப்போம். ஓகே. ஸோ இதுதான் நிறைய பேர் என்னென்னா ஏஞ்சல் ஸ்டார்ட் அப்புக்கு வந்து இது வந்து கொஞ்சம் பெனிஃபிட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஃபண்டு நிறைய தேவைப்படுங்கிறக்கானே ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூவோட அதிகமாக வச்சு நம்ம வாங்குகிறோம். அப்படி வாங்கி நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற கம்பெனிங்கிறதுனால நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட், டேக்ஸில் வந்து ஒரு பெனிஃபிட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பெனிஃபிட் கிடைக்குமா என்னங்கிறது தெரியல, பார்ப்போம். ஓகே. 11th பாயிண்ட் பாருங்கள். 11th பாயிண்ட். An asset was purchased for ₹6 lakhs on 17/11/2022 for conducting scientific research. Scientific researching ஆக்சுவலாக 35 சப்செக்ஷன் 1 கீழே வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் ரிசர்ச் வரும். சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு நம்ம என்ன தான் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருந்தாலும் அது வந்து நம்ம வந்து என்ன செய்வோம்? டிடக்ஷனாக அலோவ் பண்ணிக்கலாம். 100% மொத்தத்தை டிடக்ஷனாக அலோவ் பண்ணிக்கலாம். கேபிட்டல் ரெவன்யூ அப்படின்னு பார்க்க வேண்டாம், எதுனாலும் 100% டிடக்ஷன் அலோவ் பண்ணிக்கலாம். ஆனால் லேண்டு தவிர. ஓகே. ஸோ லேண்ட் வந்து நம்ம இதில் வராது. ஸோ 6 லட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசெட் வாங்கியிருக்காங்க, இது லேண்டுன்னு சொல்லி கொடுக்கல. ஸோ இந்த 6 லட்சத்தை வந்து நம்ம வந்து டிடக்ஷனாக அலோவ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எப்போ வாங்கியிருக்காங்க? 17/11/2022 2022 to 23 போன வருஷம் வாங்கியிருக்காங்க. ஸோ போன வருஷம் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச் அசெட் வாங்கியிருக்கோம் அப்படின்னா 8 வருஷத்துக்கு நம்ம எங்கேயுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 8 லட்ச ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணியிருக்கிறோம். ஸோ போன வருஷம் 6 லட்ச ரூபா நம்ம டிடக்ஷனாக அலோவ் பண்ணியிருக்கிறோம். இந்த வருஷம் வந்து அதை வயலேட் பண்ணிட்டோம். 8 வருஷத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த வருஷமே அடுத்த வருஷமே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறோம். ஸோ 6 லட்ச ரூபா நினச்சிடும். போன வருஷம் டிடக்ஷன் என்ன அலோவ் பண்ணியிருக்கிறோமோ அதை இந்த வருஷம் இன்கமாக காமிச்சு டேக்ஸ் பே பண்ணணும். ஓகே. ஸோ 6 லட்சம் PGBப்பில் ஆட் பண்ணிக்கணும். அதே டைம் அது வந்து 8 லட்ச ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணியிருக்கிறோம். ஸோ 6 லட்சத்துக்கு வாங்கின அசட்டை 8 லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ணிக்கணும்னா 2 லட்சங்கிறது ப்ராஃபிட் தானே. ஸோ இதை வந்து நம்ம கேபிட்டல் கெயினில் காமிக்கணும். ஓகே. ஸோ PGBP இன்கம் கண்டுபிடிக்கிறப்போ 6 லட்சத்தை ஆட் பண்ணிக்கணும். கேபிட்டல் கெயின் கண்டுபிடிக்கிறப்போ 8 லட்சம் மைனஸ் 6 லட்சம் போட்டு 2 லட்சத்தை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக நம்ம போட்டுக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 12th பாயிண்ட் பாருங்கள். 12th பாயிண்ட். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் டு EPF of 2 lakhs recorded from their salaries for the month of March 2024 and shown in the balance sheet under the head
சர்டிஃபிகேட் ரெமிட்டட் ஆன் 31st March 2024. எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் வந்து மார்ச் மாதம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இது எப்போ டெபாசிட் பண்ணியிருக்கோன்னா மே மாதம் பண்ணியிருக்கிறோம். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே டெபாசிட் பண்ணணும். அதுதான் டியூ டேட்டு. ஒரு ஸ்கீமோட அந்த எம்ப்ளாயியோட பிஎஃப் ஸ்கீமோட டியூ டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்டில் வராது, பிஎஃப் ஆக்டில் வரும். ஓகே, ஸோ பிஎஃபோட ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப் வந்து டியூ டேட் என்னென்னா அடுத்த மாதம் என்றைக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே டெபாசிட் பண்ணியிருக்கணும். ஆனால் வந்து மார்ச் மாதம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே டெபாசிட் பண்ணியிருக்கணும். ஆனால் இவங்க மே மாதம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ டியூ டேட்டை தாண்டிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். ஓகே, அவ்வளோதாங்க, எல்லாமே முடிஞ்சு. நம்ம வந்து மாஸ்டர் ப்ராப்ளம் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இவ்வளோனா இருக்குது. ஆக்சுவலாக ஆன்சர் பாட்டுக்கிட்ட நான் போகல. ஆன்சரில் என்னென்ன வருங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆன்சர் பாட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆன்சர் பாட்டுக்கு தயவு செய்து நான் இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். ஆனால் ஆன்சர் பாட்டை நீங்கள் தயவு செய்து ஸ்ட்ரைட்டாக பார்க்காதீங்க. நீங்கள் கொஸ்டினை நான் வாசித்து உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ப்ரொவிஷனை எப்படி கால்குலேட் பண்ணணும், எந்த மாதிரி ஆட் பண்ணணுமா, மைனஸ் பண்ணணுமா, எதுக்காண்டி ஆட் பண்ணுறோம், எதுக்காண்டி மைனஸ் பண்ணுறோம், ப்ரொவிஷன் எல்லாத்தையுமே உங்களுக்கு கிளியர் கட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த சம்மை வந்து நீங்கள் கொஸ்டினை வாசித்து நீங்கள் வந்து ரஃபாக ஒரு கேல்குலேஷன் போடுங்க. ஆட் பண்ணணுமா லெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரஃபாக கேல்குலேட் பண்ணி பிஜிபி இன்கம், ஷார்ட் டேர்ம் கேபிளிகேனு, அதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் எல்லாமே இதில் வரும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ரஃபாக கேல்குலேட் பண்ணி நீங்கள் நெட் ஆன்சரை கண்டுபிடிங்க. மூடியில் ஏதாச்சும் ஒரு டவுட் வந்தால் மட்டும் ஆன்சருக்குள்ளே போய் பாருங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு டவுட்டு வந்தால் மட்டும் ஏதாச்சும் இப்போ 6th பாயிண்ட் டவுட் வந்தால் அந்த 6th பாயிண்ட் ஆன்சரில் என்ன மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். அதுக்கூட ப்ரொவிஷனும் கீழே கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் வாசித்து பாருங்கள். இப்போ 6th பாயிண்ட் எடுத்துக்கோங்களேன். 6th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் கிரெடிட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ 6th பாயிண்ட் எங்கேயும் கொடுத்துருக்காங்க 35,000. ஆன்சரில் இதாக இருக்குது பாருங்கள். ஆன்சர்லாம் இதாக இருக்குது பாருங்கள். 6th பாயிண்ட் வந்து எக்ஸ்பென்சிவ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் கார்பரேட் கிரெடிட்னு சொல்லிட்டு கீழே இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த ப்ரொவிஷனை வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ப்ரொவிஷன் வந்து கீழே இருக்குது. அதை வாசித்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அதுவும் அதில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா இந்த ப்ரொவிஷன் நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்படியே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து டவுட்டு கேளுங்க. நீங்கள் எப்படி கேட்டிங்களோ அதில் வந்து நான் 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ்க்குள்ளே நான் உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக நான் இந்த எக்ஸாம் இந்த மாஸ்டர் ப்ராப்ளம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு எந்த ஏரியாவில் டவுட் வருதோ அதுக்குண்டான டவுட்டை வந்து ப்ரொவிஷனை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி பாருங்கள். அப்படியும் உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் வந்து போட்டு விடுங்க. அவ்வளோதான். நம்ம வந்து பிஜிபிபியில் ஒரு சம் வச்சே மொத்த கான்செப்ட்டும் பார்த்தாச்சு. பிஜிபி சாப்டர் இவ்வளோ பெரிய சாப்டர் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன். இப்போ ப்ரொவிஷன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுக்கிறேன்னா கண்டிப்பாக ஒரு 15 வீடியோ இல்லை 20 வீடியோவாவது போட்டாகணும். ஓகே, ஸோ பிஜிபி நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 15 வீடியோ. நான் வந்து இது வரைக்கும் நிறைய கான்செப்ட் எடுத்துக்கிறேன். காஸ்டிங் எடுத்துருக்கேன், எஸ்எஃப்எம் எடுத்துருக்கிறேன், டேரக்ட் டேக்ஸில் டிடிஎஸ் டிசிஎஸ்லாம் இதுக்கு முன்னாடி நான் எடுத்துருக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீடியோ 3 வீடியோ தான் நான் போட்டிருப்பேன். ஆனால் பிஜிபிபியில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, மொத்தம் ஒரு 20 வீடியோவாவது நான் போட்டாகணும். அப்படி போட்டால் தான் பிஜிபிபியை கவர் பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கி ஒரே வீடியோவில் ஒரே சம்மில் பிஜிபிபி மொத்தத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த சம்மை வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸுங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சம்மை வந்து நீங்கள் பாருங்கள். எக்ஸாமுக்கு முதல் நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிஜிபிபியில் எத்தனை மார்க் நீங்கள் கேட்டாலும் ஃபுல் மார்க் உங்களால் வாங்க முடியும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா கண்டினியூஸாக உங்களால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும். ஏன்னா இந்த மாஸ்டர் ப்ராப்ளம் இது வரைக்கும் யாரும் யூடியூப்பில் போட்ட மாதிரி தெரில. ஸோ வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஏன் போட மாட்டேங்காங்க அப்படின்னா யாருமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் போட மாட்டேங்காங்க. சின்ன கான்செப்ட் தான் போட்டுட்டு இந்த மாதிரி மாஸ்டர் ப்ராப்ளம் நீங்கள் பே பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே போட்டிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நிறைய நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து எப்படி சொல்ல ரொம்ப கஷ்டப்பட்டவங்க வச்சவங்களாம் நீங்கள் ஃபீஸ் கட்டி படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே நான் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சேனலில் ஒவ்வொரு வீடியோஸும் கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சிஏ படிக்கிறாங்க அப்படின்னா இந்த சேனலோட வீடியோ
வீடியோஸ் அதுக்கப்புறம் இந்த சேனலை வந்து நீங்கள் லிங்க் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட். எக்ஸாமில் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட்டாக ஜாலியாக படிங்க. எக்ஸாம் வந்து எந்த ஃபியரும் இல்லாமல் கவலைப்படாமல் இன்ட்ரெஸ்ட்டாக ஜாலியாக எழுதுங்க. பாஸ் ஆகிறோமா ஃபெயில் ஆகிறோமா நமக்கு பிரச்சனையே கிடையாது. படிக்கிறோமா எக்ஸாம் எழுதுகிறோமா அதான் முக்கியம். ஓகே, ஸோ நல்லா படிக்கிறோம், நல்லா எக்ஸாம் எழுதுகிறோம், வேறு லெவலில் தான் பண்ணுறோம். ஹாப்பியாக பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பார்க்கலாம்.